ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ஒரு சூப்பரான ட்ராமா பார்த்தலாமா? இப்ப ஸ்டார்ட்டிங்லயே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, ஹீரோ தான் ஒரு நோட்ஸ் எழுதுறாரு. அது வந்து என்ன எழுதுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அவரோட வாழ்க்கைய அவர் முடிச்சுக்க போறாரு. அதாவது கடைசியான அவரோட லெட்டர் எழுதுற மாரி ஒரு லெட்டர் எழுதிட்டு இருக்காரு. இவரோட ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, நான் பொறந்த உடனே எங்க அப்பாவோட அப்பா இருக்கார்ல, அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. என்ன ஆசையா பார்க்கறதுக்காக ஓடி வந்தாரு. வந்த நேரத்திலே பார்த்தீங்கன்னா, நெஞ்ச பிடிச்சிட்டு கீழ விழுந்துட்டாரு. அப்பவே அவரு இறந்து போயிட்டாரு. கொஞ்ச நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் எனக்கு நான் வளர்ந்துகிட்டே வந்தேன். எனக்கு ஒரு 4, 5 வயசு இருக்கும்போது எங்க பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க வந்து என் கூட சேர்ந்து அந்த ஹைட் அண்ட் சீக் விளையாட்டு இருக்கும்ல, அத விளையாடிட்டு இருந்தாங்க. அத விளையாடினவங்க பாவம் தவறி விழுந்து அங்கேயே அவங்களும் இறந்து போயிட்டாங்க. இதோட வந்து எங்க அம்மா என்ன பண்ணாங்கன்னா வந்துட்டு, அதாவது இறந்து போனவங்க ஃபேமிலி ஃபோட்டோவா எல்லாரோட ஃபோட்டோவும் சேர்ந்த மாரி குரூப் ஃபோட்டோ எடுத்து வச்சிருப்போம். அதில வந்துட்டு யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா, அவங்க ஃபோட்டோ வந்து அதில இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அத மொத்தமா கூட எடுக்காம அவங்கள கட் பண்ணி அந்த ஃபோட்டோவ மட்டும் எடுத்து எடுத்து இறந்து போனவங்க ஃபோட்டோஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அவங்க அம்மா வந்துட்டு இத எரிச்சிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எரிச்சுருவாங்க. எரிக்கும்போது பார்த்தீங்கன்னா, நெறைய ஃபோட்டோஸ் ஆல்பம்லாம் இருந்திருக்கும்ல. அதனால இறந்து போனவங்களோட எல்லாத்தையும் அந்த மாரிலாம் நம்ம வீட்ல வச்சுக்க கூடாது அப்டின்ற மாரி அம்மா ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் இவங்க எரிச்சிட்டு இருக்காங்களா, "ஏம்மா இதெல்லாம் பண்ற?" அப்டின்னு சொல்லிட்டு நான் கேட்கும்போது, எங்க அம்மா என் சைஸுக்கு கீழ உட்காந்து எனக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த நேரம்னு பார்த்து அந்த எரிஞ்சிட்டு இருந்த நெருப்பு எங்க அம்மாவோட ட்ரெஸ்ஸில பட்டு, அப்படியே அவங்க தீக்காயமாக்கி, அப்படியே அங்கேயே அவங்க இறந்து போயிட்டாங்க. இப்ப எங்க அம்மாவும் எனக்கு இறந்து போயிட்டாங்க. அதோட கூட பரவால்ல. இந்த நியூஸ தெரிஞ்சதுலேருந்து எங்க அம்மா இறந்து போன வருத்தம் தாங்க முடியாம ஒரே ட்ரிங்க்ஸ் பண்ணி அவர் இப்ப கோமா ஸ்டேஜ்ல வேற போயிட்டாரு. இதுக்கப்புறமா என்ன வளர்த்தது பூராவுமே வந்துட்டு எங்க அம்மா வழி தாத்தா, பாட்டி தான் என்ன வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களும் அப்பப்போ உடம்பு சரியில்லாம போயிட்டே இருந்தாங்க. இதுக்கிடையில நானும் நல்லா வளர ஆரம்பிச்சுட்டேன். அதுக்கப்புறம் எனக்கும் ஏதோ கிடைச்ச வேலைய நான் பார்த்துக்கிட்டு, அதில கொஞ்சம் சம்பாத்தியம் பண்ணிட்டு இருந்தேன். எங்க அப்பா இப்பவும் வந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் கோமா ஸ்டேஜ்ல இருந்துட்டே இருக்காருன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அவருக்கு கொஞ்சம் நினைவு திரும்புது. பையனா இருக்கீங்க வந்து பார்த்துட்டு போங்கன்னு சொன்னதுனால, ரொம்ப ஆசையா போய் அப்பாவ பார்க்கலான்னு பார்த்தா, என்ன பார்த்த அடுத்த செகண்டே அவர் இறந்தும் போயிட்டாரு. என்னடா இது வம்பா இருக்கு. இந்த உலகத்திலே என்ன மாரி அன்லக்கி வேற யாருமே இல்ல. அப்படின்ற ஒரு முடிவுக்கே நான் வந்துட்டேன். என் கூட இருந்த எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. ஒருவேளை என் கூட யாராவது இருந்தாங்கன்னா, அவங்களும் இதுக்கப்புறம் இறந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த மாரி ஒரு அன்லக்கியான பெர்சன நான் பார்த்துருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு நான் மோசமான ஒரு அன்லக்கியா இருக்கேன்னு தன்ன தானே ரொம்பவே நொந்துப்பாரு. அது மட்டும் இல்லாம சின்ன வயசுலேருந்து எனக்கு யாருமே ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. இப்பவும் எனக்கு யாரும் ஃப்ரெண்டே கிடையாது. படிக்கிற காலத்திலேயே வந்துட்டு என்கிட்ட பேசவே பசங்கலாம் யோசிப்பாங்க. இவன் கூட பேசினாலே அவங்களும் இறந்து போயிருவாய்ங்க. இவன் கூட இருக்கிறவங்கலாம் இறந்து போறதுனால இவன் கூட யாரும் சேராதீங்கடா. இவன் சரியான அன்லக்கி அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. அதனாலயே எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட கிடையாதுன்னு ஹீரோ ரொம்பவே ஃபீல் பண்ணுவாரு. வந்துட்டு இதுக்கு மேல நான் இருந்து யாருக்கும் பாரமாக விருப்பப்படல. என் கூட இருக்க எல்லாரையும் வந்துட்டு இந்த மாரி சாகடிக்கவும் நான் விருப்பப்படல. அதனால என் வாழ்க்கைய நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். என் வாழ்க்கை பயணம் இங்கேயே முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளிய வச்சு ஒரு லெட்டர ஒண்ணு எழுதிட்டு, ரொம்ப சோகமா ஹீரோ என்ன பண்றாரு, இதுக்கு மேல நம்ம இருக்கவே கூடாதுன்னு முடிவு எடுத்துறாரு. லெட்டரும் எழுதியாச்சு. இப்ப எப்படி முடிச்சுக்கிறதுன்னு தெரியல. அதனால என்ன பண்றாரு, கயிறு எடுத்து இடுப்புல கட்டிட்டு போய் குதிக்கலான்ற மாரி ஏதோ ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு. சரின்னு குதிக்க போற நேரத்துல பார்த்தோன்னா, அங்க இருந்துட்டு யாரோ உன்ன காப்பாத்துங்கன்னு கத்துற மாரி சத்தம் கேட்குது. இது யார்ரா? அது நம்மளுக்கு முன்னாடியே ஒரு சத்தம் கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ திரும்பி பார்ப்பாரு. பார்த்தீங்கன்னா, இந்த எண்ணத்த விட்டுட்டு போய் யாரோ ஹெல்ப்ன்னு கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள காப்பாத்துறதுக்காக வேகமா ஓடுறாரு. அந்த இடத்துல குதிச்சாங்கல்ல, அவங்க தான் ஹீரோயினா இருப்பாங்க. போன ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஹீரோயின அப்படியே அழகா தூக்கிட்டு வந்துட்டு, அவங்க அப்படியே மயக்கத்துல இருப்பாங்க. அவங்கள பாதுகாப்பா வச்சு காப்பாத்திறாரு. காலையில வரைக்கும் பக்கத்திலேயே உட்காந்துட்டு இருக்காரு. காலையில ஹீரோயின் கண் முழிச்சு பார்ப்பாங்களா, ஹீரோ பக்கத்துல உட்காந்துருப்பாரா, ஒரே குத்து தான் மூக்குலயே. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியாது. என்னடா இது காப்பாத்திட்டு கூட்டு வந்து ஒரே குத்து குத்துறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டே இருப்பாரு. இப்பதான் ஹீரோயின் எதுக்காக இந்த மாதிரி ஒரு முடிவு பண்ணாங்க அப்படின்றதுக்கான ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் ஒண்ணு வரும். இதுவரைக்கும் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அவங்களுக்குன்னு ஒரு நிலையான வேலைன்னு எதுவும் கிடையாது. அதனால அவங்களா ஒரு வேலைய வந்து உருவாக்கிக்கிட்டாங்க. என்னன்னா ஆட்டைய போடுறது. அந்த வேலைய தான் அவங்க உருவாக்கிக்கிட்டாங்க. அவங்க ஒரு கிளப்ல வேற வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த கிளப்ல வந்துட்டு அந்த ஓனர் இருக்காருல்ல, அவரும் வந்துட்டு ஹீரோயின் செய்ற வேலைக்கெல்லாம் வந்து கூட்டு களவாணி அப்படின்ற மாரி சொல்லலாம். அவரோட சப்போர்ட்ல ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, வரவங்க போறவங்க கிட்ட இருந்து எல்லாத்தையுமே வந்து நல்லா திருடிட்டு நல்லா பொழச்சிட்டு இருப்பாங்க. இதுல வந்துட்டு அந்த கிளப் ஓனரும் அவர் கூட இந்த ஹீரோயின் மாரி இன்னொருத்தர் ஆளும் அங்க வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவரும் ஹீரோயினும் 2 பேருமே இதே வேலை தான் பார்ப்பாங்க. இவங்க 2 பேருக்குமே அந்த கிளப்போட ஓனர் வந்து சப்போர்ட்டு. ஆனா இந்த வேலை கூட சேர்ந்து வேலை பார்க்குறாருல, அவருக்கு ரொம்ப நாளா ஹீரோயின் மேல ஒரு கண்ணு. அதாவது ப்ரொப்போஸ் பண்ற அளவுக்கு இருந்தாலும் அவர் பண்ணியிருப்பாரு. ஆனாலும் ஹீரோயின் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, "உனக்கும் எனக்கும் செட் ஆகாது. நான் அந்த மாரிலாம் ஆள் கிடையாது." அப்படின்ற மாரிலாம் சொல்லிட்டு அவர கண்டுக்கவே மாட்டாங்க. இதனால அவருக்கும் ஹீரோயின் மேல ஒரு கோவம் இருந்துட்டே தான் இருக்கும். எத்தன தடவ சொன்னாலும் இதே மாரி மறுத்துக்கிட்டே இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேல செம்ம கோவத்துல தான் அவரும் இருந்துட்டே இருப்பாரு. இப்படி தான் போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி நேரத்துல தான் இப்ப இந்த கிளப்புக்கு வராங்கல்ல, அவங்களுக்கு வந்துட்டு ஒரு தடவ ஹீரோயின் இந்த மாரி வேலை பார்த்தது தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஹீரோயினுக்கு வந்து ஏதோ ட்ரிங்க்ஸ் குடுக்குற மாரி குடுத்து, அவங்களுக்கே தெரியாம ஏதோ மயக்கம் அந்த மாரி ஆகுற மாரி கலந்து குடுத்துருவாங்க. இது தெரியாம ஹீரோயின் அத வந்து குடிச்சிருவாங்க. குடிச்சோனே அவங்க மயக்கம் ஆயிடுறாங்களா, அவங்கள வந்து அப்படியே தூக்கி போட்டு கார் கிட்ட கூட்டு போகும்போது, அந்த ஓனர் இருக்கார்ல, அதாவது கிளப் ஓனரும் இவங்களுக்கு ப்ரொப்போஸ் பண்ணார்ல, அவங்க 2 பேருமே இத பார்ப்பாங்க. ஆனாலும் 2 பேருமே காப்பாத்த மாட்டாங்க. அதாவது அவங்க கிட்ட இருந்து பணத்த வாங்கிட்டாங்களா என்னமோ தெரியல. இத பார்த்துட்டு நின்னுட்டு இருக்கவங்க சுத்தமா அசைய மாட்டாங்க. அப்ப ஹீரோன தூக்கிக்கிட்டு அவங்க பாட்டுக்கு காருக்குள்ள போட்டு கூட்டு போயிடுவாங்க. போற வழியில ஹீரோனுக்கு வந்து நம்மள எங்க தூக்கிட்டு போறானுங்கன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு ஒரு மாரியாவே இருக்கும். ஆனா அவங்களுக்கு அப்பப்ப அதாவது ஒரு மாரியான மயக்கத்திலே
இருந்துகிட்டே இருப்பாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு அவங்க யோசிச்சுட்டே இருக்கும்போது கூட சரி நம்ம இப்போ வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிடலாம், பேசாமல் நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அதனால் அங்கே உட்காந்துருக்கும்போது வாந்தி வர மாதிரி ஆக்ஷன் பண்ணுவாங்க காருக்குள்ளே படுத்துக்கிட்டே. அச்சோ கார் அழுக்காக்கிறாதம்மா, நில்லுமா நான் ஒரு ஓரமாக நிப்பாட்டுறேன்ற மாதிரி இருந்தாலும் அப்படி சொல்ல ஆரம்பிச்சிருவாரு. அப்போ தான் இன்னும் கொஞ்சம் இவங்க என்ன பண்ணுவாங்க, 2 பேராக இருப்பாங்களா, ஒருத்தன் மேலே வாந்தி எடுத்து விட்டுருவாங்க, இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா இருமா அப்படின்னு சொல்லியே ஒரு ஓரமாக காரை அதுக்குள்ளே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த ஆள் மேலேயும் கார் ஃபுல்லாகவுமே வாந்தி எடுத்து வச்சுருவாங்க. இதுலேயே அவங்களோட கவனம் வந்து கார் மேலே திரும்பிடும், ஹீரோயின் மேலே இருக்காது. இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, கீழே இறங்கிடுவாங்க, அப்படியே தவந்து போயிடுவாங்களா. அப்படி தான் அந்த பாலத்து மேலேருந்து கீழே அவங்க வந்துட்டு சரி இங்கே ஓடுற தண்ணியிலையாவது குதிச்சிருவோம் இவனுங்கள்ட்ட இருந்து அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹீரோயின் வந்து குதிச்சிருப்பாங்க. குதிச்சோன்னு தான் ஹீரோ பார்த்துட்டு காப்பாற்றிருப்பார். இப்போ இதுக்காக ஹீரோக்கு அடி விழுந்துச்சு அப்படின்னா வந்துட்டு நேற்று அவங்கள தூக்கிட்டு போனது 2 பேர் தூக்கிட்டு போனாங்களா, அதில் ஒரு ஆள் தான் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இப்போ தப்பாக நினச்சிக்கிட்டாங்க. அதனால தான் கண்ணு முழிச்ச உடனே இன்னுமா என்னை தூக்கிட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குத்து விட்டது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு மயக்கம் தெளிஞ்சதுக்கப்புறம் ஹீரோ தன்னை காப்பாற்ற தான் வந்திருக்காரு அப்படின்ற விஷயம் இப்போ ஹீரோனுக்கு தெரிஞ்சிருச்சு. பேர் உட்காந்து பேசிகிட்டே இருக்காங்க. பேசும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோயின் இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கே பாரு எனக்கு இப்போ நீ 3000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. என்ன காப்பாற்றினவன ஒரு அடி அடிச்சா சரி போனா போது, தப்பாக புரிஞ்சுட்டு அடிச்சுட்டு மன்னிச்சு விட்டுட்டேன், இப்போ நம்ம என்கிட்ட பணம் கேட்குற அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வார். அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கே பாரு நான் எப்போவுமே வந்துட்டு என் பாஸுக்கு வந்து நான் போய் அன்னன்னைக்கு உள்ள பணத்தை நான் போய் கொடுக்கணும், நேற்று நைட்டு அவருக்கு நான் கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்க விடாமல் நீ என்ன வந்து தூக்கிட்டு வந்துட்டேன், அது என்ன தூக்கிட்டு வந்தியோ இல்லை நீ என்னை காப்பாற்றினியோ அதெல்லாம் தெரியாது. ஆனால் இப்போ அவருக்கு விஷயம் தெரிஞ்சா அவர் என்ன நினைப்பாரு, உன்னால தான் அவருக்கு நான் கொடுக்க வேண்டிய பணம் வந்து கொடுக்க முடியாமல் போச்சுன்னு தான் நினைப்பாரு. நீ என்ன தான் நியாயம் சொன்னாலும் அவரை ஏற்றுக்க மாட்டார், உன்னை ஆளை வச்சு போட்டு தள்ளிடுவார். அதுலேருந்து உன்னை நான் காப்பாற்றணும்னா இந்த 3000 ரூபா பணத்தை கொண்டு போய் நான் அவர்கிட்ட கொடுத்தா தான் அவர் என்னையும் விடுவார் உன்னையும் விடுவார். அப்புறம் உன் இஷ்டம்னு இப்போ ஹீரோ என்ன சொல்வார், என்கிட்டலாம் பணம்லாம் இல்லை, சுத்தமாக என்கிட்ட பணம் இல்லை அப்படின்ற மாதிரி அவர் புலம்பிட்டு நின்றுட்டு இருப்பார். அந்த டைம் தான் யாரோ பெல் அடிக்கிற மாதிரி சத்தம் கேட்கவும் ஹீரோயின் போய் அந்த ஓட்டை இருக்கும்ல அது வரையும் எட்டி பார்க்கும்போது ஒரு பாட்டி ஒருத்தவங்க நின்றுட்டு இருப்பாங்க. ஹீரோ பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவருக்கு சொந்த வீடு ஒன்று இருக்குது, ஆனால் அந்த வீட்டில் அவர் தங்குறது இல்லை. ஏன்னா அந்த வீட்டில் அவர் கூட இருந்தவங்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்களா, அதனால் ஹீரோவால் அந்த வீட்டில் வந்து சரியாக தங்க முடியல. அதனால் அந்த வீட்டில் வந்து ஒரு பாட்டியை மட்டும் வாடகைக்கு வச்சுட்டு அவர் இங்கே வந்துட்டு தனியாக ஒரு ரூம் எடுத்து தங்கிட்டு இருக்காரு. இப்போ அந்த தங்கி இருக்க பாட்டி வந்து வாடகை பணம் கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. அந்த வீட்டோட வாடகை 5000 ரூபாய். உடனே வந்து அவங்களும் வந்துட்டு பெல் அடிச்சோன்னே ஹீரோயின் போய் கதவு திறப்பாங்களா, யாருமா நீன்னு கேட்கும்போது நான் அவரோட அதாவது கேர்ள் ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டுன்னு வருது, கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அவங்க வந்துட்டு இதுக்கு முன்னாடி நான் உன்னை பார்த்தது இல்லையா, நாங்கள் இப்போ தான் லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோன்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த பாட்டி ஆனாலும் லேஸில் நம்பிடுமா, நம்பவே நம்பாது. உடனே டார்லிங் இங்கே பாருங்க இவங்க எனக்கு பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னோடனே அவர் ஹீரோ பார்த்துட்டே உட்காந்துருப்பாரா. அப்புறமா ஓரளவுக்கு புரிஞ்சுப்பாங்க அந்த பாட்டி, புரிஞ்சுட்டு சரி இந்தாம்மா பணம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க. இவங்க வாங்கினவங்க பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய் கையில் வாங்கி வச்சிருப்பாங்க. இப்போ ஹீரோ என்ன நினைப்பாரு, எப்படினாலும் 3000 ரூபாய் தானே கேட்டா 2000 ரூபாய் நம்மள்ட்ட கொடுத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாரு. அந்த 2000 ரூபாய் கொடுத்தா அதுவும் நான் கொடுக்க மாட்டேன், இது 5000 இருக்கா இங்கே 3000 தானே இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டே இருப்பாங்க. ஹீரோக்கு கோவமாக வரும் அவங்க பேசுறது. பண்ணாங்க அவர் முன்னாடி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. என்ன மணி இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்குறேன் அப்படின்னோடனே ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, நேற்று நைட்டு வரும்போது வேறு ட்ரெஸ் போட்டிருந்தேன், இப்போ நான் உன்னோட பைஜாமா போட்டிருக்கேன் அப்படின்னு என்ன அர்த்தம், எனக்கு நீ தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டுருக்கேன்னு அர்த்தம். அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ மட்டும் எதுக்காக ரொம்ப நல்ல மாதிரி நடிச்சிட்டு இருக்க, அது மட்டும் இல்லாமல் என் அனுமதி இல்லாமல் எனக்கு நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டுருக்க, அதுக்கான ஃபைனு தான் இந்த 2000 அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 5000 ரூபாய் காசையும் 1 ரூபா கூட அவருக்கு கொடுக்காம எடுத்துப்பாங்க. இருக்கும்போது இப்போ ஹீரோ என்ன நினைப்பாருன்னா, சரி நம்ம என்ன வாழவா போகிறோம், சாக தானே போகிறோம், நம்மளுக்கு எதுக்கு பணம், போனால் போய் தொலைட்டோம், அவள் போனால் போதும் அப்படின்ற மாதிரி சரி கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விரட்டி விட்டுறாரு. அவங்களும் அங்கிருந்து இப்போ கிளம்பிடுறாங்க. கிளம்புனவங்க பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, நேராக வந்துட்டு செய்கிறது திருட்டு தொழிலாக இருந்தாலும் அதில் ஒரு தர்மம் ஒன்று வச்சுருக்காங்க. நேராக வந்துட்டு அவங்களோட பாஸை பார்க்க தான் உண்மையிலே போகிறாங்க. ஆனால் அங்கே போகும்போது தான் இவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி வந்து காத்துட்டு இருக்கு. நேற்று இவங்களை தூக்கிட்டு போகும்போது எதுக்காக அவங்க 2 பேரும் அசையாமல் நின்று பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களோட பிளான் தான் இது. அவங்க 2 பேருமே, அதாவது பாஸும் அவங்க கூட வேலை பார்க்குற அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் ஹீரோயினை வந்து அந்த 2 பேர்கிட்ட விற்றுருப்பாங்க. வேற எங்கேயாவது கொண்டு போய் விட்டுருவாங்கல்ல, அந்த மாதிரி இடத்துக்கு விற்றுறதுக்காக விற்றுருப்பாங்க. இதை அவங்க பேசுகிறத கேட்டோன்னே ஹீரோனுக்கு செம்ம டென்ஷன் ஆகும். இந்த வேலையடா பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக கோவப்படுவாங்க. ஹீரோயின் வந்து தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காமல் அந்த இடத்த விட்டு வந்துடுறாங்க. இவனுங்களை வேற மாதிரி தான் கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துடுறாங்களா. இப்போ ஹீரோ காட்டுறாங்க. ஹீரோ என்ன பண்ணுறாருனா, குளிச்சு தலையெல்லாம் வாரி பல்லெல்லாம் விளக்கி நான் சாகும்போது கூட சுத்தமாக தான் சாகுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல மனசோடு அவர் நினச்சிட்டு இருக்காரு. உடனே வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணுறாரு, க்ளீன் பண்ணுறாரு. ஏன்னா இப்போ நம்ம இறந்து போயிட்டா வீட்டில் நிறைய பேர் வருவாங்கல்ல, அதாவது அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாவது வருவாங்க, அவங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாதுன்றதுக்காக வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி தானும் குளிச்சுட்டு தலைக்கு எண்ணெயெல்லாம் தேய்ச்சிட்டு பல்லெல்லாம் விளக்கிட்டு சரி ஒரு கைத்து மாட்டி தூங்கும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிக்கிறாரு. கரெக்டாக போகிறாரு. அப்புறம் வந்து என்ன நினைக்கிறாருன்னா, நீ கேலண்டர் டேட் எல்லாம் செக் பண்ணி பார்க்குறாரு. இன்றைக்கி நிறைய பெரிய பெரிய தலைவர்கள்லாம் இறந்து போயிருக்காங்க, நம்ம வாழும்போது தான் நம்ம கூட யாருமே இல்லை, இன்றைக்கி தேதிக்கு நம்ம இறந்து போனால் கூட இந்த இறந்து போன தலைவர்களுக்கெல்லாம் வந்து அந்த வருஷம் இதெல்லாம் பண்ணுவாங்கல்ல, அதில் நம்மளும் சேர்ந்துட்டு அந்த அப்படியே கை கோர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் கனவு கண்டுக்கிறாரு. சரி ஓகே, இப்போ ஜன்னல்லேருந்து வெயில் அடிச்சுட்டே இருக்குது. அப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா, கரெக்டாக சூரியன் சாயும் போது, அதாவது இந்த வெயில் இந்த பக்கம் கடந்து போகும்போது நம்ம முடிச்சுக்க வேண்டியதான் அப்படின்ற மாதிரிலாம் நின்றுட்டு இருப்பாரு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அப்போ கதவு சாத்திடலாமா அப்படின்னு தாப்பால் போட்டுடலாமான்னு நினைப்பாரு. அப்புறம் நினைப்பாரு, வேண்டாம் ஒருவேளை இப்போ
இப்போ நம்ம இறந்து போனதுக்கப்புறம் கதவை உடச்சிக்கிட்டு வரதுக்கு அவங்களுக்கு சிரமமாக இருந்துடக்கூடாது, அதனால் கதவை கொஞ்சமாக திறந்து வைப்போம், வரவங்க வரதுக்கு ஈஸியாக இருக்கும்ல, அப்போ இல்லாட்டி நம்ம இறந்து போனது யாருக்குமே தெரியாமல் கூட போயிடும் அப்படின்றதுனால ஹீரோ என்ன பண்ணுவார், கதவை மட்டும் லைட்டாக அப்படி திறந்த மாதிரி வச்சுட்டு அவர் பாட்டுக்கு அவர் வேலையை செய்ய போவார். இந்த காலத்தில் மாட்டின உடனே பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஹீரோயின் கதவை திறந்துட்டு வந்துருவாங்க. அவர் பார்த்தீங்கன்னா பார்த்த உடனே பதறிடுவார், உடனே அதில் தடுமாறி கீழே விழுந்துருவார். ஹீரோயினை பார்த்தோன்னா அப்படியே உளர ஆரம்பிச்சிருவார், என்னையா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, இல்லை இந்த பக்கம் மட்டும்தான் வெயில் அடிக்குது, அதனால இங்கே மட்டும் தான் துணிக்காய போடுறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அன்றாக இருக்கலாம் அதை எடுத்து கையில் வச்சு நின்றுட்டு இருப்பாரு. ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியாது. வந்துட்டு அவர் கட்டியிருக்க கயிறு எப்படி இருக்கும், அதில் வந்து துணிக்காய போடுறதுக்காக நின்றுட்டு இருக்காராம். நீ சொல்கிறத நம்புற மாதிரியே இல்லை, இருந்தாலும் நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இப்போ என்ன பண்ணுவாங்க, அவர் கையிலேருந்து வாங்கி அந்த துணியை அந்த கயிறுலேயே காய போட்டுட்டு அங்கேருந்து போவாங்க. எல்லாம் முடிஞ்சு இப்போ எதுக்காக நீ திரும்பவும் வந்தால் தான் வாங்கிட்டு போயிட்டு இல்லை பணத்தெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கே பாரு நான் கொஞ்ச நாளைக்கு இங்கே தங்கலான்னு நான் நினைக்கிறேன், அதாவது ஒரு ரூம் மேட்டாக ஆகலான்னு நினைக்கிறேன், நீ ஒன்றும் நான் காசு கொடுக்காம தங்கிடுவோன்னு அப்பெல்லாம் நினைக்காத, வாடகையெல்லாம் நான் கரெக்டாக கொடுத்துருவேன், இந்த 1000 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கவும் ஹீரோக்கு கோவமாக வரும். என்கிட்டருந்து வாங்கினா 5000லேருந்து இப்போ 1000 என்கிட்டயே கொடுக்குறியா அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ நினச்சிட்டே இருப்பார். அதோட பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு சரி கொஞ்ச நேரம் இருப்பா, எங்கேயாவது வெளியே போவா கொள்ளுவா, அப்போ நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினச்சிட்டே இருப்பார். ஆனால் ஹீரோயின் எங்கேயுமே வெளியவே போக மாட்டாங்க, இதனடா வம்பா இருக்குது எங்கேயுமே போக மாட்டேங்கிறாளே, வாடகை கொடுத்துட்டு எங்கேயே தங்கிடுவா போலையே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு சரி சரிப்பட்டு வராது, நம்ம பக்கத்து ரூமுக்கு போய் நிறைய அந்த தூக்க மாத்திரமா அதெல்லாம் ஏதாவது பண்ணிட்டாவது போவோம் அப்படின்ற மாதிரி வந்துடுறாரு. நிறைய டேப்லெட் எடுத்துகிட்டு கையில் வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பார். கரெக்டாக ஹீரோயின் அப்போ வந்துடுவாங்க. வந்தவங்க பார்த்தீங்கன்னா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரா, நீ ஏதாவது தூங்குறதுக்காக ஏதாவது டேப்லெட் அது மாதிரி வச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஹீரோ ஒன்று கையை பின்னாடி மறைச்சிப்பாரு. இல்லையே ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, என் வாழ்க்கையில் என்னை எல்லாருமே ஏமாற்றிட்டாங்க, நான் யாரெல்லாம் நம்பினனோ அவங்க எல்லாருமே என்னை ஏமாற்றிட்டாங்க, இதுக்கப்புறம் வாழ்கிறதுக்கே எனக்கு பிடிக்கல, அதனால தான் அப்படி கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோக்கு அதை கொடுக்குறோன்னு சுத்தமாக மனசே இருக்காது. உடனே என்ன பண்ணுவார், எல்லாம் அந்த இதெல்லாம் வச்சுருந்தாரு அது எல்லாத்தையுமே வந்து அதாவது பாத்ரூம் இருக்குல்ல அங்கே போட்டு மூடி விட்டுருவார் எல்லாத்தையும். ஸோ அந்த பிளானும் வந்துட்டு இப்போ வந்து ஃப்ளாப் ஆகிடும். ஹீரோயினுக்கு கோவமாக தாங்கலை, ஏன்னா அவங்க உண்மையாக வேலை பார்த்து கொடுத்துட்டு இருந்தாங்க, அவனுக்கு 2 பேர் தன்னை இப்படி ஏமாற்றிட்டாங்கன்னு ஹீரோனுக்கு செம்மையாக கோவம் வந்துட்டே இருக்கு. உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஹீரோ கிட்ட உன் ஃபோனை முடிச்சு கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களா. உடனே அவரும் ஃபோனை கொடுப்பார். ஃபோனை கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்பரை பார்த்து கால் பண்ணிடுவாங்க. கால் பண்ணி அவங்களை கெட்ட கெட்ட வார்த்தையாக கண்டுபிடித்துட்டுவாங்க. உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னையே விற்க பார்க்குறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கண்டதும் பேசிடுவாங்க. ஹீரோக்கா ஒன்றுமே புரியாது, யாரை திட்டுறா எதுக்கு திட்டுறானே தெரியலேன்ற மாதிரி முழிச்சிட்டே உட்காந்துட்டு இருப்பாரு. பேசுகிற வரைக்கும் பேசிட்டு இருந்தவங்க என்ன பண்ணுவாங்க, பேசி முடிச்ச கோவம் தாங்க முடியாமல் ஹீரோட ஃபோன் தானே வாங்கி பேசிகிட்டு இருக்காங்க, அந்த ஃபோனை வாங்கி அப்படியே விட்டு எறிஞ்சிடுவாங்க. அது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்க வீட்டு வாசலில் போய் விழுந்துருவோன்னு ஹீரோ பார்ப்பார். என் ஃபோனை தானே வாங்கி பேசினேன், எதுக்காக என் ஃபோனை தூக்கி போட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஹீரோன் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆமாம் நான் தெரியாமல் பண்ணிட்டேன், இந்த என்னோட ஃபோனு இதை வேணால் நீ தூக்கி போட்டு பழி தீர்த்துக்க அப்படின்னு சொல்லவும் இவனை லூஸாக இருப்பா போல இருக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுவார். அவருக்கு தான் வாழ்க்கையே வேணான்ட்டா, இப்போ ஃபோனும் வேணாம் பணமும் வேணான்ற முடிவுக்கு வந்துட்டாரு. வந்து ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஃபோனை வேணா வந்து நீ தூக்கி போடணுன்னா ஹீரோ வேணான்னு சொன்னோன்னே எனக்கு மனசாட்சி உறுத்தோன்னா அந்த மாதிரிலாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபோனை அவங்களா தூக்கி வீசிடுறாங்க. உண்மையிலேயே பைத்தியமாக தான் இருப்பா போல இருக்கு, நம்மளாவது வாழ்க்கையை முடிக்க போகிறோன்றதுனால எதுவுமே வேணாம்னு நினைக்கிறோம், இவன் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலேன்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டே இருப்பார். அதோட 2 பேரும் போய் தூங்கலான்னு போகும்போது பார்த்தீங்கன்னா தூக்கமே வராது. ஹீரோ முழிச்சிட்டே இருப்பார், இவன் என்னது இது நம்மளை ரொம்ப தொந்தரவு பண்ணுறாள், நம்மளை நிம்மதியாக ஒரு வேலை பார்க்க விட மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பார். அப்போ ஹீரோன் என்ன பண்ணுவாங்கன்னா, மனசே சரியில்லை நம்ம பப்புக்கு போவோமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இவங்க 2 பேரும் சரி கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. உன்னை பார்த்தா ஹீரோ இது வரைக்கும் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கவே மாட்டாரா, அவங்களுக்கு ட்ரிங்க்ஸ் வந்து வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிப் மட்டும் பண்ணியிருப்பாரு. அதுக்கே பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கும் உளர ஆரம்பிச்சிருவாரு, அப்படியே தவுந்து நடந்துக்கிட்டு அந்த மாதிரிலாம் அநியாயம் பண்ணிட்டு அலைஞ்சிட்டு இருப்பாரு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இஷ்டத்துக்கும் ஆட்டம் போட்டுட்டு இருப்பாங்க. அதோட ஹீரோ வந்து ஃபுல்லாக மயக்கமாயிட்டார். இப்போ ஹீரோவை கொண்டு வந்து இவங்க தான் வந்துட்டு வீட்டிலேயே ட்ராப் பண்ணுவாங்க. இப்போ காலையில் விடிஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ ஒன்றா படுத்துட்டு ஹீரோ தலை மேலே தூக்கி காலை போட்டு தூங்கிட்டு இருப்பாங்க. இவனா இப்படிலாம் தூங்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் அவருக்கு ஒரு மாதிரி இருக்கும். சரி இதுக்கு மேலே நம்ம நேரத்தை கடத்த வேணாம், விடிய காலையில் வந்து செத்து போனால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க, அதனால காலையிலேயே நம்ம வேலையை முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கயிறு கட்டுனது அதே இடத்துல தான் இருக்குது, ஏன்னா துணிக்காய போடுற கயிறுன்னு சொல்லி சமாளிச்சிட்டாங்கல்ல, அந்த கயிறுலேயே வேலையை முடிச்சுக்கலான்னு போகிறாரு. இப்போ ஹைட்டு பத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறைய புக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த புக்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சு மேலே ஏறி நிற்கலான்னு போகும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஹீரோயின் முடிச்சிடவும் அந்த புக்கை தடுமாறி கீழே விழுந்துடுறாரு. ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியல. உடனே கீழே கடந்த புக் எடுத்து வச்சுட்டு உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிடறாரு. இது மாதிரி நான் படிக்கிறதுக்காக தான் ஒரு புக் எடுத்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியல, இவன் என்ன வேலை தான் பார்க்க போகிறான்னு தெரியலன்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. 2 பேருக்கும் ஒன்றுமே புரியல, இதே மாதிரி தான் போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா ஹீரோ வந்துட்டு புக்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அடுக்கி வச்சுட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து அவரோட ஃபேமிலி ஃபோட்டோ பார்த்துருவாங்க. அதில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா யாரோட ஃபோட்டோவும் இருக்காது, அதாவது அந்த ஒரே குரூப் ஃபோட்டோ இருக்கும், அதுலேருந்து எல்லாரையும் பிச்சு பிச்சு எடுத்து வச்சிருக்காங்களா, ஹீரோ மட்டும் இருந்துட்டு இருக்காரு சின்னதாக. உடனே இதை பார்த்துட்டு இது என்னடா இது குரூப் ஃபோட்டோ தானே, என்ன யாரையுமே காணும் நீ மட்டும் தான் இருக்க அப்படின்னு ஒன்று கேட்குவாங்க. ஹீரோயின் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ என்ன சொல்வாருன்னா, இதான் சரியான ஒரு சந்தர்ப்பம், இவளை பயங்கரமாக பயமுறுத்தி விட்டோம்னா இங்கேருந்து இவ போயிடுவா, அதுக்கப்புறம் நம்ம வேலையை முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் நினைப்பாரு. உடனே வில்லத்தனமாக என்ன சொல்வாருன்னா, அவ
அவங்க எல்லாரையும் நான் தான் முடிச்சு கட்டுனேன். நான் அந்த மாரி ஒரு ஆள் உனக்கு தெரியுமா? நான் ஒரு சைக்கோ அப்படின்ற மாரிலாம் பேசுவாரு. உடனே ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, "பரவால்ல. நீ அழகா இந்த வேலையெல்லாம் ஈஸியா முடிச்சிர்ற. என்னாலேயும் தான் இந்த மாரிலாம் பண்ணணும்னு நெனைக்கிறேன். ஆனா முடிய மாட்டேங்குதே" அப்படின்னு அசால்ட்டா சொல்லுவாங்க. "என்னது இவ நம்ம ஒரு கோணல்ல போனா, இவ ஒரு கோணல்ல போறாளே" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சுட்டே இருப்பாரு. "சரி, சரி வா பசிக்குது போய் சாப்பிட்டு வருவோம். அடுத்தது வேற என்ன பண்ணலாம்னு யோசிப்போன்ற" மாரி ஹீரோவ கூட்டிட்டு வருவாங்க. இவருக்கு ஒண்ணுமே புரியாது. சரின்னு சாப்பிட வரலான்னு வரும்போது, "ஏன் உனக்கு யாருமே உன்ன கூட பேச மாட்டாங்களா? உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கா இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும்போது, "இல்ல எனக்கு யாரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது. யாரும் சொந்த பந்தம் எதுவுமே கிடையாது எனக்கு" அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லுவாரு. 2 பேரும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்களா, அப்ப வந்து ஹீரோக்கு வந்து தூரத்து சொந்தத்துல ஒரு பையன் இருப்பான். அவன் வந்து இப்ப அவன் ஹீரோட வயசுல தான் இருப்பான் அந்த பையன். அந்த பையன் வந்துட்டு ஹீரோவ பார்க்க வருவாரு. எப்பயாவது தான் வருவாரு. இன்னும் ஒரு கம்பெனில வேலை பார்த்துட்டு இருப்பாரு. அந்த கம்பெனிய பத்தி பேசுறதுக்காக மட்டும் தான் அவர் ஹீரோ தேடி வருவாரு. எங்க இருந்தாலும் தேடி வந்துருவாரு. வந்து என்ன சொல்வாருன்னா, "இங்க பார்றா எங்க கம்பெனில மட்டும் நீ பணத்த போட்டேன்னு வச்சுக்கோயேன், உனக்கு 1க்கு 4 மடங்கா பணம் கிடைக்கும். நீ அத பண்ணு, இத பண்ணுன்னு" சொல்லிட்டு ஹீரோவ சொல்லிட்டே இருப்பாரு. ஹீரோவும் எதுவுமே பதில் பேசாம கேட்டுட்டே இருப்பாரு. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க ஹீரோயினுக்கு நல்லாவே தெரியும். இவன் சரியான ஏமாத்துக்காரனா இருக்கான். அவன் பேசுறத பார்த்தாலே நல்லா தெரியுது. அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு அப்படியே தும்மி விட்டுருவாங்க. உடனே சாப்பாடுலாம் ஒரு மாரி டிஸ்கஸ்டிங்கா இருக்கும்ல. அத பார்த்த உடனே எதுக்கு இப்படிலாம் பண்றீங்க? யார் நீங்கன்னு கேட்கும்போது அந்த பையன் கேட்பான். அதுக்கு உடனே ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, அவன் என்னோட ஃப்ரெண்டு. நீ பேசுறதிலே தெரியுது நீ பச்சையா பொய் சொல்லிட்டு இருக்கன்னு. உனக்கு நெறைய அந்த கம்பெனில பணம் போட்டா, பணம் வரும் அப்படின்னா வந்துட்டு நீ போட்டு நீ பணக்காரன் ஆக வேண்டியது தானே. எதுக்காக அவன ஏமாத்திட்டு இருக்க? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இதுலலாம் நீங்க கேட்காதீங்க அப்படி இப்படின்னு சொல்லவும் ஹீரோயினுக்கு கோவம் வந்து அவர திட்டி அனுப்பி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட போய் கேட்பாங்க. "நீ என்ன லூசா போயிட்டியா? அவன் இந்த அளவுக்கு ஏமாத்துறான்னு வெளிப்படையா தெரியுது. அவன் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருக்க" அப்படின்னு சொல்லவும், ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "எனக்குன்னு சொந்த பந்தம்ன்னு யாருமே கிடையாது. இவன் மட்டும் தான் இருக்கான். அதுவும் இந்த விஷயத்துக்காக தான் அவன் வந்து பேசிட்டு போறான். அவன் என்ன ஏமாத்துறான்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நான் அத அப்பவே கண்டுபிடிச்சு சொன்னேன்னா, அந்த விஷயத்துக்காக கூட அவன் வந்து பேச மாட்டான். அதனால தான் நான் அதெல்லாம் தெரிஞ்சும் தெரியாத மாரி இருந்துக்கிறேன்னு" ஹீரோ சொல்வாரு. உடனே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கும். "உன்ன பார்த்தாலே முட்டாள் மாதிரியே தான் தெரியுது. நான் உன்ன காப்பாத்திருக்கேன்டா. உன்ன காப்பாத்திருக்கேன். அவனோட ஃப்ராட் தனத்துலருந்து உன்ன காப்பாத்திருக்கேன். இதுக்கே நீ எனக்கு வந்து அமௌண்ட் குடுக்கணும். நீ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, ஹீரோவோட பாக்கெட்ல இருந்து அந்த ரூ. 1000 எடுத்துப்பாங்க. அந்த ரூ. 1000 எதுனா இவங்க வாடகைக்காக வந்து குடுத்தாங்கல்ல, அந்த ரூ. 1000யும் எடுத்துப்பாங்க. இருக்கும்போது இப்ப ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "இப்ப என் பாக்கெட்லேருந்து ரூ. 1000 எடுத்தியே, இதே தானே அவன் வந்து வந்திருந்தாலும் அவன் எடுத்துட்டு போயிருப்பான். இப்ப அவனுக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம்னு?" கேட்கும்போது, "இங்க பாரு, அவன் யாருன்னு என்னலாம் எனக்கு தெரியாது. நான் உன்னோட ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டு கிட்ட இருந்து நம்ம உரிமையில என்ன வேணா பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். அவன் அப்படி பண்ணலாமா? அவன் ஒரு ஃப்ராடு" அப்படின்னோனே, "எது நான் உன்னோட ஃப்ரெண்டா? உண்மையாவா?" அப்படின்ற மாரி ஹீரோக்கு ஒரு மாரி சந்தோஷமா இருக்கும். இப்ப அங்க ஒரு வழியா சண்டைய போட்டு இப்ப வீட்டுக்கு வந்துர்றாங்க. வீட்டுக்கு வரும்போது ஹீரோக்கு சந்தோஷமா இருக்கு. மொத தடவை எனக்குன்னு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிருக்கா. இருந்தாலும் இந்த ஒரு காரணத்துக்காகலாம் என்னோட முயற்சிய நான் கைவிட போறதில்ல. முடிவு எடுத்தது எடுத்தது தான் அப்படின்ற மாரி ஒரு முடிவு பண்ணிக்கிறாரு. அதோட இப்ப என்ன பண்றாரு, இவ வீட்டுக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கா. வெளியவும் போக மாட்டேங்கிறா. அதனால பேசாம ஒண்ணு செய்வோம். நல்ல நல்ல பாட்டா கேட்டுட்டு கடைசி நேரத்துல நிம்மதியா போய் சேருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா பாத்ரூம் போயிர்றாரு. அந்த பாத் டப்ல உட்காந்துக்கிட்டு இங்க ஏதாவது மூச்சு திணறியாவது போய் சேர்ந்துருவோம் அப்படின்ற மாரிலாம் நெனச்சுக்கிறாரு. அங்க போய் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, திடீர்னு டப்பு டப்புன்னு சத்தம் கேட்டுட்டு இருக்கு. என்னடா சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவோட ஃபோன்ல தானே அந்த பாஸுக்கு கால் பண்ணி திட்டியிருப்பாங்க. அவர் வந்துட்டு இந்த அட்ரஸ கண்டுபிடிச்சு நேரா இங்க வந்திருப்பாரு. வந்தவரு பார்த்தீங்கன்னா, "உனக்கு என்ன அவ்ளோ இதாயிடுச்சா? நான் அப்படி பண்ணிட்டேன், இப்படி பண்ணிட்டேன். உன்ன சும்மா விட மாட்டேன்." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட இப்ப ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு அவங்க கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு இருப்பாரு. அத வந்து இப்ப ஹீரோ வந்து, "என்னடா இது சத்தம் இப்படி அதிகமா கேட்குதே!" அப்படின்னு சொல்லிட்டு வெளிய வந்து பார்க்கும்போது, இந்த ஆள் இந்த மாரிலாம் வேல பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடும். "யார்றா இவன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான்?" அப்படின்னு பார்த்துட்டு தான் நின்னுட்டு இருப்பாரு. உடனே வந்த ஆளுக்கு செம்ம கோவம் ஆயிடும். "இவன் தான் உன்னோட புது பாய் ஃப்ரெண்டா? இவனுக்காக தான் நீ இந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்கியா? இப்ப இவன என்ன பண்றான் பாரு. இவன அடிச்சு உதைக்கிறதுல உனக்கு வலிக்கும்." அப்படின்னோனே, "அங்க அடிச்சா எப்புட்றா இங்க வலிக்கும்னு?" கேட்பாங்கல்ல. அந்த மாதிரி தான் வந்துட்டு இப்படி இப்படி அவர போய் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர போட்டு புரட்டி எடுத்துட்டு இருப்பாரு வந்தவரு. ஹீரோயினா எவ்வளவோ தடுக்க முயற்சி பண்ணுவாங்க. முடியவே முடியாது. ஹீரோ நல்லா அடி வாங்கிட்டே இருப்பாரு. ஒரு கட்டத்துல ஹீரோயின் தடுக்க போறேன்னு சொல்லிட்டு அவங்க கால்ல வேற அடிபட்டுரும். அதோடு இல்லாம இவர் சும்மா இல்லாம ஒரு இத எடுத்து அந்த ஹீரோ போய் குத்த போயிருவாரு. அப்ப ஹீரோ என்ன நினைப்பாருன்னா, தடுக்காம அமைதியா உட்காந்துப்பாரு. இப்படிதான் ஒரு வேளை கடவுள் நினைச்சிருக்காரு போல இருக்கு. நம்மளா எதுவும் முடிவு எடுக்க வேணாம். உனக்கான முடிவு இப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டு கடவுள் நினைக்கும்போது அது மாரி நடக்கட்டும்னு உட்கார்ந்திருப்பாரு. ஆனா திடீர்னு ஒரு டம்மால்னு ஒரு சத்தம் கேட்கும். கண்ண முடிச்சு நம்ம முடிச்சுட்டோம்மா, இப்ப எங்க இருக்கோம் அப்படின்னு கண்ண தொறந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த முன்னாடி நின்னுட்டு இருந்தார்ல, அந்த ஆள் தலையில ஹீரோயின் எதையோ தூக்கி தலையில அடிச்சு அவர் கீழ விழுந்திருப்பாரு. இந்த பிளானும் வந்துட்டு முடிஞ்சு போச்சு. உடனே இப்ப மயக்கம் போட்டு அவர் கிடந்துட்டு இருக்காரா, ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. உடனே ஹீரோயின் வந்துட்டு, "எனக்கு பயத்துல நான் ஏதோ பண்ணிட்டேன். அவன் என்ன அதான் பாரு" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ போய் காத வச்சு பார்ப்பாரு. ஒண்ணுமே சத்தம் கேட்காது. கம்முன்னு கிடக்கும். உடனே ஹீரோயின் பயந்துருவாங்களோன்னு சொல்லிட்டு, "இல்ல ஹார்ட் பீட்லாம் பயங்கரமா கேட்குது" அப்படின்ற மாரிலாம் ஹீரோயின்ட்ட போய் சொல்லுவாரு. சரி அப்ப கொஞ்ச நேரத்துல மயக்கத்துலருந்து அவனே தெளிஞ்சிருவான். "வா நம்ம 2 பேரும் போலான்னு" சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க. எங்க போறதுன்னு கேட்கும்போது, "நீ வா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, இப்ப இவனுக்கு தெரிஞ்சுச்சு அப்படின்னா, இப்ப பாஸா இருக்கான். இன்னொருத்தன் வேலை பார்த்தாலும் அவனுக்கு இவனுக்கு தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனை ஆகும்.
நம்ம இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. அவங்களால நடக்கவே முடியல, அப்படியே ஊனி ஊனி நடந்துகிட்டே இருக்காங்க. அப்போ ஹீரோக்கு இப்போ எங்கே கூட்டிகிட்டு போகிறதுனே தெரியல. இப்போ எதில் போகிறதுன்னு கேட்கும்போது அவர் வந்து ஒரு 2 வீலரில் தான் அந்த ஆள் வந்திருப்பான். அவன் வண்டியிலே நம்ம போவோம்னு சொல்லிட்டு ஏறிக்கிறாங்க. ஏறிட்டு இப்போ எங்கே போகிறதுன்னு ஹீரோ கேட்கும்போது எங்கேயாவது போகும்போதோ இங்கேருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும் வண்டியில் ஏறி உட்காந்து போகிறத பக்கத்து வீட்டில் பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க வந்து பார்த்துட்டு தான் இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா இவர் வந்திருக்கும் போது இந்த வண்டியில் வந்தார்ல, அந்த வண்டியில் ஒரு பார்சல் ஒன்று வச்சிருப்பாரு. அந்த பார்சல் பற்றி என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இவங்க 2 பேருமே கவனிச்சிருக்க மாட்டாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இப்போ இந்த ஒரு பாக்ஸ் இருந்ததில் ஒரு பார்சல். அந்த பார்சல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளி மாதிரி இருக்கும், ஒரு பேர்டு. அந்த பேர்டை வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவரோட ஹெட் இருப்பார்ல, அவர் வச்சிருந்திருப்பாரு. அதை வந்து அவருக்கு தெரியாமல் இவர் ஆட்டையை போட்டு வந்திருப்பாரு. எல்லாம் அந்த மாதிரி ஆளுங்க தானே தூக்கிட்டு வந்திருப்பாரு. உடனே அந்த ஆளுக்கு டவுட் வந்து இவன் தான் அதை எடுத்துகிட்டு போயிருப்பான், அவனுக்கு கால் பண்ணி பாருன்னு சொல்லிட்டே இருப்பாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மயக்கம் போட்டு கிடக்குறாரு, அதனால அவருக்கும் தெரியல அவர் மயக்கம் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவன் ஹீரோயினை தேடி தான் போயிருப்பா. ஹீரோயின் இருக்க இடத்துக்கு போய் பாருங்கன்னா அங்கே தான் ஹீரோயின் இப்போ இருக்கிறது இல்லையே. அதெல்லாம் அங்கேயும் இல்லை, இவன் எங்கே இருந்தாலும் நம்ம தேடி கண்டுபிடிக்கணும், நம்மளோட பறவையை நம்ம எப்படியாவது கொண்டு வந்துடணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் பேசிகிட்டே இருப்பாங்க. இப்போ இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா வண்டியில் கொஞ்சம் தூரம் வந்திருப்பாங்க. இதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு எங்கேயாவது ரூம் புக் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அங்கே போனோன்னே சிங்கிள் ரூம் வேணுமா டபுள் ரூம் வேணுமான்னு கேட்கும்போது சிங்கிள் ரூமே போதும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிடுவாங்க. அங்கே இருக்க தாத்தாக்கு ஒரு மாதிரி டவுட்டாக வந்து உடனே சாவி எடுத்து கொடுப்பாரு. இப்போ ரூம்குள்ளே வந்தவொடனே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் காலில் வந்து அடிப்பட்டு அவங்க நடக்க முடியாமல் இருந்தாங்கல்ல, அவங்கள அவர் தான் முதுகுலலாம் தூக்கிட்டு வந்திருப்பாரு. அவங்க காலுக்கு வந்து மருந்து போட்டு விட்டுருப்பாரு. போட்டுருக்காரா ஹீரோயின். இப்போ ஹீரோ பற்றி யோசிச்சு பார்க்குறாங்க. நம்மளை கொண்டு இவனுக்கு ஒரே டார்ச்சராக தான் இருக்குது. நம்மளை இவன் தான் முத காப்பாற்றினா, ஆனால் காப்பாற்றின அன்னைக்கே அவன் மூக்கை பஞ்சர் ஆக்கணும். அதுக்கப்புறம் அவன்கிட்ட அந்த பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு போகணும். திரும்பவும் அவன் ரூமுக்கே வந்து தங்கணும். நிறைய நேரங்களில் அவன் தான் என்னை காப்பாற்றிட்டே இருக்கான். எனக்கு ஒன்றுனா பதற தான் செய்கிறான். இவனை எனக்கு பிடிக்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பலதும் அவங்க யோசிச்சுட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு இவனா எனக்கு ஓகேவாக தான் இருக்கும், அவனுக்கு நம்மளை பிடிச்சிருக்குமா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பக்கத்தில் போய் உட்காந்துட்டே இருப்பாங்களா. ஹீரோக்கு ஒன்றுமே புரியாது. அதோட உடனே அவங்க என்ன கேட்பாங்கன்னா, நீ யாரையாவது லவ் பண்ணுறேன்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிடுவாரு. அப்போ நீ கிஸ் பண்ணதுக்கும் வாய்ப்பு இல்லைன்னு கேட்கும்போது இல்லைன்னு சொல்லிடுவார். அப்போ நீ வேணா ட்ரை பண்ணி பார்க்குறியான்னு வேற கேட்பாங்க, ஏதோ சாப்பிட்டு பார்க்குறேன்னு கேட்குற மாதிரி. உடனே சொல்லவும் அவர் உடனே பயந்துட்டு உட்காந்துருக்கும்போது டக்குன்னு போய் ஹீரோ கிஸ் பண்ணிடுவாங்க. அவருக்கு ஒரு மாதிரி ஆகிடும். திரும்பவும் போய் கிஸ் பண்ணலான்னு போகும்போது ஹீரோ என்ன பண்ணுவார், அவங்கள பிடிச்சி வேகமாக தள்ளி விட்டுட்டு அவர் பாட்டுக்கு வேகமாக வெளியே வந்து நின்றுப்பாரு. வந்து நின்று பார்த்தீங்கன்னா என்ன நினைப்பாருன்னா, என்னடா இது நம்மளுக்கே இவ்வளோ ஹார்ட் பீட்ஸ் இந்த மாதிரி இருக்கே, இது என்ன புதுசாக இருக்குது, நல்லா தான் இருக்குது, ஆனாலும் வேண்டாம், நம்மளுக்கும் அவளை பிடிச்சிதான் இருக்குது, ஆனால் நம்ம கூட யாராவது நெருங்கி பழகுனாங்கன்னா அவங்க இறந்து போயிடுறாங்க, அவளாவது நல்லா இருக்கட்டும், அவளுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாரு. அஜிஜோ பிடிச்சி தள்ளி விட்டு வந்துட்டோமே, என்ன பண்ணுறாலோ தெரியலன்னு சொல்லிட்டு இப்போ கதவை திறந்துட்டு உள்ளே போனால் ஹீரோயின் அங்கே இருக்க மாட்டாங்க. எங்கடா போனா இவன் அப்படின்னு சொல்லிட்டு தேடுவார். இங்கே இல்லை, ஹீரோ தேடி தேடி பார்த்துட்டு எங்கே போனாலும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும் போது பார்த்தா ஹீரோயின் கோச்சிட்டு அங்கேருந்து வெளியே நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்போ தான் ஹீரோ பின்னாடியே வருவார். அதுக்குள்ளே அவங்க வெளியே போயிருப்பாங்க. அப்போ தாத்தாட்ட ஏதோ பேசியிருப்பாங்களா, என்ன பேசினா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்கும்போது, எனக்கு வேற ரூம் புக் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி போனா, நான் வெளியே போகிறேன் அப்புறமா வரேன்னு சொல்லிட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா சொல்லுவாரா. உடனே ஹீரோவுக்கு புரிஞ்சிடும், அவளும் கோச்சிக்கிட்டு தான் வெளியே போகிறா அப்படின்னு சொல்லிட்டு, எங்களுக்கு சிங்கிள் ரூம் வேணாம், இன்னொரு ரூம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு ரூம் புக் பண்ணி அந்த சாவியை வாங்கிட்டு ஹீரோ போவார். ஹீரோயின் வேற கோச்சிட்டு போனதுனால திரும்பவும் பாட்டு கேட்டுட்டு சோகமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த பாட்டு ஓடிட்டு இருக்க பெட்டியை தூக்கிக்கிட்டு அவர் பாட்டுக்கு மொட்டை மாடிக்கு போகலான்னு நினைப்பாரு. அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்திலேயே வந்துட்டு கீழே இறங்கி வந்துருவாரா. பக்கத்து ரூம் ஹீரோ முன்னாடி புக் பண்ணாங்களா, அதுக்கு பக்கத்து ரூம் தான் இப்போ புதுசாக ஒரு ரூம் எடுத்திருப்பாரு. அந்த ரூம்குள்ளே ஹீரோ வந்து உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா பக்கத்து ரூமில் வந்துட்டு ஹீரோனோட சத்தம் கேட்கும். அப்போ அவர் நினைப்பாரு, ஒரு வேளை வெளியே போனோம் வந்துட்டா போல இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது கூடவே இன்னொரு பையனோட வாய்ஸ் வேற கேட்டுட்டு இருக்கும். இவன் யாரா புதுசாக இருக்கான் அப்படின்ற மாதிரி ஹீரோ நினச்சிட்டே இருப்பாரு. ஹீரோன் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஹீரோ மேலே கோவத்தில் அவங்க பப்புக்கு போயிருப்பாங்க, நல்லா போய் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பாங்க. அங்கே போனோன்னா புதுசாக ஒரு ஃப்ரெண்டு பிடிச்சிருப்பாங்க, ஒரு ஆளை பிடிச்சிட்டு சும்மா இல்லாமல் அவனை கையோடு கூட்டிகிட்டு வர வந்திருப்பாங்க. வந்துட்டு இல்லாத ஆட்டம் போட்டுட்டு இருப்பாங்க 2 பேரும். அவன் பார்த்தீங்கன்னா வந்தவன் ஒரு மாதிரியான ஆளாக இருப்பான் போல இருக்கு. இருக்கிற பொருள் எல்லாத்தையுமே உடச்சு போட்டுட்டே இருப்பான். அந்த ரூமில் உள்ள எல்லாத்தையும், அதாவது அந்த ஃப்ரேம்லேருந்து கட்டிலேருந்து மெத்தட் எல்லாத்தையும் உடச்சு போட்டுட்டு இருப்பான். ஹீரோயினுக்கு இவன் பைத்தியமாக இருப்பான் போல தெரியுதே, தெரியாதனமாக கூப்பிட்டு வந்துட்டோமோ அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டே இருப்பாங்க. சரி இங்கேருந்து வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா அவன் ஹீரோனை வெளியே போகவும் விட மாட்டேங்கிறான். இதனடா வம்பா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க. ரொம்ப சத்தம் கேட்டுகிட்டே இருக்குமா, ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும், போய் பார்க்கலாமா அப்படின்னு ஹீரோ நினைப்பாரு. அதுக்குள்ளே அந்த தாத்தா இருக்காருல, பார்க்க தான் தாத்தாவாக இருக்காரு, கையில் சுத்தியிலோட வந்துடுறாரு. வந்து கதவை திறந்தவர் பார்த்தீங்கன்னா, என்ன இங்கே ஒரே சத்தமாக கேட்குது, அட பாவீங்களா எல்லாத்தையும் உடச்சி போட்டிங்களா, இப்போ இந்த உடஞ்ச பொருளுக்குலாம் யாரா காசு கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போதே வந்த ஆள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேலையில் தான் சைக்கோவாக இருக்காரு, மற்ற நேரத்தில் விவரமாக இருக்காரு. இப்போ என்ன பண்ணுறாரு, டக்குன்னு யாரோ எப்படியோ போகன்னு சொல்லிட்டு போனவர் சும்மா போகாமல் ஹீரோ ஒரு வண்டியில் வந்தாங்கல்ல, அந்த வண்டி சாவி எடுத்துகிட்டு அவர் பாட்டுக்கு வெளியே போயிடுறாரு. எதுக்கு அவருக்கு இப்படி தெரியும்னா, இவங்க போனதே இந்த வண்டியில் தானே போய் அவரை கூப்பிட்டு வந்திருக்காங்க, அதனால அந்த வண்டி எடுத்துகிட்டு அவர் பாட்டுக்கு போகிறாரு. கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா அந்த பறவை கூண்டு ஒன்று வச்சுருந்தாங்களா, அந்த பறவை இது எதுக்குடா இங்கே சும்மா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை கீழே தள்ளி விட்டுட்டு அவர் பாட்டுக்கு ஏறி போயிடுவார். இப்போ அந்த பறவை கூட பார்த்தீங்கன்னா கீழே தான் விழுந்து கிடக்குது. இப்போ தாத்தா வந்து ஹீரோனை பிடிச்சிக்கிட்டாரு. இங்கே பாரு, என்ன பண்ணுவே எது பண்ணுவே எனக்கு தெரியாது, இந்த உடஞ்ச பொருளுக்குலாம் நீ காசு கொடுக்காம இங்கேருந்து நீ போகவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்கிட்ட பிரச்சனை பண்ணுவார். தாத்தாவா ஹீரோனை பிடிச்சி வச்சுக்கிட்டாரு. விடுற மாதிரியே தெரியல.
தெரியல. என் காச குடுக்காம உன்ன நான் இந்த இடத்த விட்டு அசைய விட மாட்டேன்னு புடிச்சு வச்சுக்கிட்டாரு. ஹீரோ பார்க்குற வரைக்கும் பார்த்துட்டு வந்துருவாரு. என்ன உங்களுக்கு பணத்துக்கு வந்து நான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர்ட்ட இருக்கிற பணத்தெல்லாம் எடுத்து குடுக்குறாரு. ஏன்னா, அவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்துர்றாரு ஹீரோவும். அதே நேரத்தில பார்த்தீங்கன்னா, தாத்தா ஒரு வரைக்கும் சமாளிச்சாச்சு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, அங்க 2 பேர் வில்லனுங்களே வந்துர்றானுங்க. ஹீரோன பேரம் பேசுனாங்கல்ல, அந்த ஆளுங்களே வந்துர்றாய்ங்க. நீங்க எப்புட்றா இங்க வந்தீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு இப்போ ஒரு மாதிரி ஆச்சரியமா இருக்கும். பார்த்தா அவர் என்ன சொல்வாருன்னா, இவங்க போய் ஒரு பப்புக்கு போயிட்டு ஒரு ஆள இப்ப கூட்டு வந்தாங்கல்ல, அவன ஃபாலோ பண்ணிட்டே வந்து அவரு வந்திருப்பாரு. அதுல தான் இப்ப இவங்க வந்திருப்பாங்க. 2 பேரும் பேசிட்டே இருப்பாங்க. இப்ப ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியல. எப்புட்றா இப்ப இங்கேருந்து தப்பிக்கன்னு நெனச்சுட்டே இருப்பாங்க. அவங்க இப்பவும் ஹீரோயின எதுக்காக ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னா, அந்த கூண்டுக்காக தான். அந்த கூண்டுல ஒரு பறவைய வச்சிருந்தாங்கல்ல, அதுக்காக தான். இது ஹீரோயினுக்கு தெரியாதுல்ல. அத அவங்க சொல்லவே இல்ல. அவங்களோட ஹெட் தான் வேற அனுப்பி விட்டுருக்காரு. இந்த மாரி ஆளுங்கள அனுப்பி விட்டு, அத மட்டும் வாங்கிட்டு வாங்க. அவன் எங்க இருக்கான்னு கேட்கவும், அவன பத்தி தெரியுமான்னா, அவன யாருன்னே எனக்கு தெரியாது. முன்ன பின்ன தெரியாத ஆள தானே வந்து ஹீரோயின் வேற கூட்டு வந்துட்டாங்க. அதனால இப்படியே 2 பேரும் பேசிட்டே இருக்கும்போது, இப்ப அவன் அந்த ஹெட்டா இருக்கவர் என்ன நெனச்சுப்பாருன்னா, ஆரம்பத்துல 2 பேர்கிட்ட பேரம் பேசினார்ல, அந்த 2 பேரு தான் வந்துட்டு தப்பிச்சு போயிட்டானுங்க போல தெரியுது. அப்ப அவள விட்டு வாங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருவாங்க. உடனே இவங்களும் போயிடுவாங்க. இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, இப்ப அங்கருந்து போலான்னு நெனைக்கும்போது, அங்க வேற எங்க போய் தங்குறதுன்னே தெரியாது. அந்த தாத்தாக்கும் இப்ப வந்து தங்கறதுக்கு இடம் வந்து குடுக்க மாட்டார்ல. எல்லாம் உடைஞ்சு பிரச்சனையான உடனே அந்த ஷூ எல்லாம் அடுக்கி வச்சிருப்பாங்கல்ல, அந்த இடத்துல 2 பேரும் ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாங்க. அப்படி அங்கருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா, கீழ தான் அந்த கூண்டு இருக்கும். அவர தான் தூக்கி போட்டு போயிட்டாரு. அந்த கூண்ட எடுத்துட்டு 2 பேரும் வரும்போது பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ள என்ன இருக்குன்னு அவங்களும் இன்னும் பார்க்கவே இல்ல. அப்புறம் அந்த ஷூ ரேக்குள்ளயே அவங்க பாட்டுக்கு தங்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோக்கு ரொம்ப ஃபீவரா இருக்க மாரி இருக்கும். இத பார்த்த ஹீரோனுக்கு கஷ்டமா இருக்கும். மெடிக்கல் ஷாப் போயிட்டு அவருக்கு வந்துட்டு அந்த தலைக்கு ஒட்டுற அந்த பேண்டேட்லாம் இருக்கும். அதெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. "உனக்கு கால்ல அடிபட்டு இருந்துச்சே, நீ எதுக்காக இப்படிலாம் எப்போ போன?" அப்படி கேட்கும்போது, "லைஃப்னா அதுக்காக ரிஸ்க் எடுக்கணும். நான் அந்த மாரிலாம் ரிஸ்க் எடுப்பேன். உன்ன மாரி கிடையாதுன்னு" சொல்லவும், "இதெல்லாம் நல்லா பேசி என்ட்டருந்து வாங்குன காச மட்டும் குடுத்துறாத" அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லுவாரு. இடத்துல பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, இதுக்கப்புறம் இங்கேயே உட்காந்துட்டே இருக்க முடியாது. நம்ம எங்கேயாவது வேற இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு மறைஞ்சு ஒவ்வொரு இடமா போயிட்டே இருக்காங்க. இதே நேரத்தில அங்க ஹீரோயின் வீட்ல வந்து ஒரு பிரச்சனை நடந்துச்சுல்ல. பிரச்சனை நடக்கும்போது அங்க ஒருத்தர் மயக்கம் போட்டு கிடந்தார்ல. இப்ப அந்த இடத்துக்கே திரும்ப தேடி வந்துர்றாங்க. ஒருவேளை இங்க தான் அவன் தேடி வந்திருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க விசாரிச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ஆள் வந்துட்டு அவர் அங்க மயக்கத்தில கிடக்கும்போது அவரோட ஃப்ரெண்ட் வந்து அவர காப்பாத்திடுறாரு. அவர் அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் இவர தொரத்தி புடிச்சு அவர்ட்ட போய் "எங்கடா என்னோட கூண்டு எங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "எங்களுக்கே ஒண்ணும் புரியல. அந்த கூண்ட ரொம்ப முக்கியத்துவம் குடுத்து பார்த்து பார்த்து வச்சுட்டு இருந்தீங்க. அதுல ஏதாவது வித்தியாசமா ஏதாவது வச்சிருப்பீங்கன்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கே தெரியாம அந்த ஆட்டைய போட்டுட்டு வந்தோம். ஆனா அது சாதாரண கூண்டு தான் தெரிஞ்சவொன்னே அங்கேயே விட்டுட்டோம். அத ஹீரோயின் தான் எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு இவங்க மேல பழிய தூக்கி போட்டுருவான். ஏதோ பார்த்த மாதிரி. உடனே இவருக்கு ஒண்ணும் புரியவே புரியாது. இப்ப திரும்ப இவங்கள தேடணும்னு சொல்லவும், இப்ப இவங்க 2 பேருக்கும் ஒண்ணும் புரியல. நம்மள எதுக்காக தான் தேடுறாங்கன்னு நம்மளுக்கே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருப்பாய்ங்க. அப்ப ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, "என்னால தான் பிரச்சனை வருது. நான் போயிட்டு ஹேர் கட்லாம் பண்ணிட்டு, நல்லா என்னோட வந்து டோட்டலா என்ன வந்து சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். அப்படி பண்ணும்போது கண்டிப்பா அவங்க வந்து நம்மள கண்டுபிடிக்க மாட்டாங்க." அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு ஒரு ஹேர் ஸ்டைல பண்ணிட்டு வருவாங்க. இது எப்படி இருக்குன்னு கேட்கும்போது, "கேவலமா இருக்கு" அப்படின்னு அப்படிதான் இப்ப இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டே வருவாங்க. அப்படியே இவங்க 2 பேரும் பேசிட்டே இருக்கும்போது ஹீரோக்கு காலெல்லாம் வலிக்குது. ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுக்கலாம்னு உட்கார்ந்திருக்கும்போது, ஹீரோயின் வந்து அவங்க ஒரு செயின் போட்டிருக்காங்க. அதில ஒரு டாலர் இருக்கு. அத புடிச்சுக்கிட்டே பேசுறாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல அப்படி இப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோ என்ன கேட்பாருன்னா, "இந்த டாலர்னா உனக்கு ரொம்ப பிடிக்குமான்னு?" கேட்பாங்க. ஆமான்னு சொல்லவும், "எங்க பாட்டி குடுத்ததுன்னு" ஹீரோயின் சொல்லுவாங்களா, "உங்க பாட்டி இறந்துட்டாங்களான்னு?" சொல்லிட்டு கேட்கும். "வாய கழுவுடா! எதுக்காடா இப்படி பேசுற? நான் இப்பவும் உங்களுக்கு பணம்லாம் அனுப்பிட்டு தான் இருக்கேன். அவங்க இப்பவும் எனக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் அனுப்பிட்டு தான் இருக்காங்க தெரியுமா?" அப்படின்ற மாரிலாம் பேசிட்டு இருக்கும்போது, "அப்ப நீ உன் பாட்டி வீட்டுக்கே போனா என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. "இல்ல நம்ம எங்க போனாலும் அவனுங்க தேடி வந்துருவானுங்க. அதனால தான் எங்க போறதுன்னு தெரியாம யோசிச்சுட்டே இருக்கேன்." அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் அந்த ஹெட் இருக்காருல்ல, அவருக்கு இப்ப விஷயம் தெரிஞ்சிருச்சுல்ல, இவங்க 2 பேர் தான் அத பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது அது மட்டும் இல்லாம ஹீரோட வீட்டுக்கு வந்திருப்பாங்கல்ல, ஹீரோவோட ஃபோட்டோ அவங்களுக்கு கிடைச்சிரும். இவங்க 2 பேர் இவன் கூட தான் இவ போயிருக்கா. ஸோ இவங்க 2 பேரையும் கண்டுபிடிங்க அப்படின்ற மாரி அவர் சொல்லவும், திரும்பவும் அவங்க 2 பேர தேடுறதுக்கு நெறைய பேர் வர ஆரம்பிச்சுருவாங்க. பேசிட்டே இருப்பாங்களா, பேசும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இப்ப ஹீரோ சொல்லுவாரு, "என்கிட்ட இவ்ளோ காசு தான் இருக்கு. உன்கிட்ட எவ்ளோ காசு இருக்குன்னு?" சொல்லிட்டு கேட்கும்போது, "என்கிட்ட சுத்தமா காசே இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிடுவாங்க. உடனே ஹீரோ என்ன கேட்பாருன்னா, "என்கிட்ட இருந்து வாங்குனியே அந்த ரூ. 5000 அது என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "ரொம்ப எமர்ஜென்சியா ஒரு டைம் வரும்போது அந்த காச நான் எடுப்பேன். அதுவரைக்கும் நான் அத தொடவே மாட்டேன்ற" மாரி சொல்றாங்க. இத விட எமர்ஜென்சி என்ன வரும்? எனக்கு பசி வயித்து கில்லுது, உயிர் போகுது அப்படின்ற மாரிலாம் ஹீரோ சொல்லிட்டே இருப்பாரு. அதுக்கெல்லாம் நான் வேற ஒரு ஐடியா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, அங்க ஒருத்தர் வந்து ஸ்கேட் போர்ட்லாம் விளையாடிட்டு இருப்பாரு. அவரோட அதே போர்ட திருடிட்டு வந்து ஒரு கடையில வித்துருவாங்க. அந்த காச வாங்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த வில்லனோட ஆள் இருக்காருல்ல, அங்க நின்னுட்டு பேசிட்டு இருக்கிறத இவங்க கேட்டுருவாங்க. அதாவது இவரு அந்த வில்லன் வந்து இவர ஹீரோயின அட்டாக் பண்ண வந்தார்ல ஒருத்தரு, அவர் வந்து இவங்க தலையில அடிச்சு படுக்க போட்டு வந்துட்டாங்களா, அவருக்கு என்ன ஆச்சுன்னு இப்ப இவருக்கு தெரியல. ஆனா அவர பத்தி இங்க யாரோ பேசிட்டு இருப்பாங்க. என்னன்னா, அவர் வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த வில்லன் இன்னொருத்தர் வந்து கதவ உடைச்சுட்டு வந்து பார்க்க வந்திருப்பார்ல ஹீரோ வீட்டுக்கு. அவர் தான் அவர வந்துட்டு ஃபாலோ பண்ணி அந்த மாரிலாம் பண்ணியிருப்பாரு. ஆனா ஹீரோயின் காதுல என்ன விழுந்துரும்னா, அவர் இறந்து போயிட்டாருன்னா, நான் தலையில அடிச்சதுனால தான் அவன் இறந்து போயிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ரொம்ப சோகமா இவங்க வருவாங்க. ஹீரோயின் வர்றத பார்த்தோனே ஹீரோ வந்து கேட்பாரு, "என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "இல்ல அன்னைக்கு நான் ஒருத்தர தலையில அடிச்சேன்ல, உண்மைய சொல்லு. அப்ப நீ போய் அவன செக் பண்ணி பார்த்தில, அவன் இருந்தானா செத்துட்டானா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஹீரோ இப்ப உண்மைய சொல்லிடுவாரு. "ஆமா, அப்ப அவன் செத்துட்டான் தான்." ஏன்னா இவர் தான் அவர் கேட்கும்போது அவருக்கு எந்த இதுவும் இல்ல. ஆனா அவர் மயக்கத்துல தான் இருந்திருக்காரு. "ஆனா நீ எதுவும் கவலைப்படக்கூடாதுன்னு தான் நான் போய் சொன்னேன்" அப்படின்னு சொல்லவும், "நீ இது மாரி பண்ணது ரொம்ப தப்பு. உன்ன நான் காப்பாத்திருக்கவே கூடாது. உன்ன நான் காப்பாத்துனால தான் அந்த மாரி அவன நான் அடிக்க போயிட்டேன். அப்படி அடிச்சதுனால தான் இப்படி ஆச்சு. சரி அப்படி அவனுக்கு மயக்கத்திலேயே அவன்
இந்த மாதிரி அந்த உயிர் போராட்டத்தில் இருந்தாலும் ஒரு ஹாஸ்பிட்டலுக்காவது கால் பண்ணி சொல்லிட்டு கூட நம்ம வந்திருக்கலாம்ல. இப்போ பாரு அவன் செத்து போயிட்டான், என் மேலே இப்படி ஒரு பழி வந்து விழுந்துருச்சு, எல்லாம் உன்னால தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்னு சொல்லவும், ஹீரோ வந்து என்ன சொல்வார்னா, நானா உன்னை காப்பாற்ற சொன்னேன், நானே வந்துட்டு இந்த மாதிரி என் முடிவை வந்து அப்படி தான் வச்சுட்டு இருந்தேன், அவன் எனக்கு குத்த வரும்போது நான் பேசாம தானே இருந்தேன், உன்னை யார் வந்து அவனை காப்பாற்ற சொன்னது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பார். அது மட்டும் இல்லாமல் எப்போனாலும் யாருக்கு வேணாலும் சாவுன்றது வரதான் செய்யும். அதாவது இப்போ அவன் வந்து நான் வந்து உன்னை தடுக்கலை அப்படின்னா வந்து அவன் வந்து உன்னை ஏதாவது பண்ணியிருப்பான், அவன் உங்ககிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு இருந்தான். நீ தடுக்கலனா அவன் என்ன ஏதாவது பண்ணியிருப்பான், நம்ம 2 பேரும் தடுக்கலனா அவன் நம்ம 2 பேரும் ஏதாவது பண்ணியிருப்பான். அதனால தான் நம்ம அவனை பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னு இஷ்டத்துக்கு அவர் பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்கும். ஹீரோயினுக்கு நீ இந்த மாதிரிலாம் பேசுவான்னு நினைக்கவே இல்லை, உன் கூட சேர்ந்ததே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு திரும்பவும் அங்கேருந்து போக ஆரம்பிச்சிருவாங்க. இதோட ஹீரோயின் கோச்சிட்டு போகிறாங்களா. அப்போ ஹீரோ வந்து என்ன நினச்சிக்கிறாருன்னா, நான் வேணும்னு தான் நீ கோவப்படணும், நான் இப்படிலாம் பேசுகிறேன், ஏன் அப்படின்னா எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிக்கிட்டே போயிட்டே இருக்கு, இன்னும் 2 நாள் என் கூட இருந்து அப்படின்னா வந்து உனக்கும் ஏதாவது ஆபத்தாயிடும், அந்த மாதிரி என் கூட இருக்கவங்களுக்குலாம் எதுவும் ஆபத்தாகிறது எனக்கு பிடிக்கல, அதனால தான் இந்த மாதிரி நான் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் போயிட்டே இருக்காரு. இன்னும் சொல்லணும்னா அந்த கூண்டு வந்து ஒரு பெட்டிக்குள்ளே தான் வச்சிருக்காங்க. அந்த பெட்டிக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியாமல் அதை தூக்கி தோளில் மாட்டிக்கிட்டு, அதாவது முதுகில் மாட்டியிருப்பாங்களே அந்த மாதிரி மாட்டிட்டு தான் நடந்து போறாரு. அதே மாதிரி ஒரு ஆறு ஒன்று கொடுத்தா இந்த ஆறுக்குள்ளே குதிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அதே மாதிரி அந்த பெட்டியை ஒரு ஓரமாக வச்சுட்டு அவர் பாட்டுக்கு போய் குதிக்கிறாரு. குதிக்கும் போது அவர் சிந்தனைலாம் எப்படி இருக்குன்னா, நம்ம கூட இருக்கும் போது ஹீரோனை சுற்றி பல ஆபத்துகள் இருந்தது, எப்போ பார்த்தாலும் அவனை வந்து பல பேர் வந்து டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தானுங்க, இப்போ நம்மளும் இல்லை அப்படின்னா வந்து இன்னும் கொஞ்சம் அவளை வந்து டார்ச்சர் பண்ணுவானுங்களே, அவளுக்கு ஏதாவது ஆபத்து வந்துடும், அவளை எப்படியாவது நம்ம தான் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு திரும்பவும் நீந்தி கரைக்கு வந்துடுறாரு. பக்கம் போயிட்டு இருக்க ஹீரோட ஃபோனை வாங்கி ஹீரோயின் பேசியிருப்பாங்களா, அதை வந்து தூக்கி வீசியிருப்பாங்க. அப்புறம் அவங்களோட ஃபோனை வந்து தூக்கி வீச சொல்லியிருப்பாங்க. அவர் மாட்டேன்னு சொன்னோன்னே இவங்களா தூக்கி வீசியிருப்பாங்களா, அது வந்து ஒரு பக்கத்து வீட்டில் தானே போய் விழுந்துச்சு. இப்போ அந்த பாட்டி வந்து என்ன பண்ணுவாங்க, செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டே வரும்போது பார்த்தோன்னா ஒரு ஜாடியிலேருந்து மட்டும் ஃபோன் அடிக்கிற சத்தம் கேட்கும். என்னென்னு பார்த்தா என்னடா இது ஃபோன் இங்கே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன் எடுத்து பேசும்போது பார்த்தீங்கன்னா ஒரு லேடி பேசுவாங்க. அப்புறம் அட்ரஸை கேட்டோன்னு பார்த்தீங்கன்னா அவங்க நேர்லேயே அந்த அட்ரஸுக்கு வந்துருவாங்க. அந்த பாட்டியை பார்த்தோன்னே இந்த ஃபோனுக்கு சொந்தக்காரர் அந்த லேடி எங்கே, அந்த பொண்ணு எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அந்த பொண்ணும் என் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த அந்த பையனை வந்துட்டு அவங்க 2 பேரும் வந்து லவ் பண்ணிட்டு இருக்காங்க, எங்கே போனாங்கன்னு தெரியல, அன்றைக்கி எங்கேயோ கிளம்பி போனாங்க, அதுக்கப்புறம் இங்கே வரவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லவும், இப்போ இந்த லேடி என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த பொண்ணோட உயிருக்கு வந்து ஆபத்து, அவளுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி இவங்க புதுசாக ஒரு லேடி வந்து இப்படி பேசுகிறாங்க. இவங்க யார் அப்படின்றது இனிமே தான் தெரிய வரும். ஒரு ஐடி கார்டை வந்துட்டு அந்த வில்லன் வச்சிருக்காருல, அவர் என்ன பண்ணுறாரு, இவர் தான் ஹீரோன்னு தெரிஞ்சிச்சுல, இப்போ இவன் கூட தான் ஹீரோயின் இருக்கா, அவங்க 2 பேரும் கண்டுபிடிச்சாதான் அந்த கூண்டை கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க. இங்கே இவங்களுக்கு இதெல்லாம் தெரியாமல் ஆளாளுக்கு ஒரு பக்கம் பிரிஞ்சு போயிட்டாங்களா. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, ஹீரோட ஐடி ஃபோட்டோவை எடுத்து வச்சுக்கிட்டு ஹீரோ போய் எல்லாத்தையும் விசாரிக்கிறாரு. ஆனால் ஹீரோவுக்கு தான் எந்த ஒரு ரிலேஷனும் இல்லை, எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸும் இல்லாததுனால யாருக்குமே ஹீரோ பற்றி தெரியலன்னு எல்லாருமே சொல்லிடுறாங்க. இது இப்படி இல்லாமல் ஒரு மனுஷ ஜென்மம் வாழ முடியும் அப்படின்ற மாதிரிலாம் அந்த வில்லன் இப்போ யோசிச்சுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஹீரோ இருக்காங்கல்ல, அவர் என்ன பண்ணுறாரு, ஹீரோனை தேடுறதுல கடும் முயற்சி எடுத்துகிட்டு இருக்காரு. ஆனால் அவரால் கண்டுபிடிக்க முடியல. அவர் என்ன பண்ணுறாருன்னா, இப்போ எனக்கு கண்ணை 3 நாளே உன் முகம் தான் ஞாபகம் வருது, உன் கூட இருந்த ஞாபகங்கள் தான் வந்து போயிட்டுருக்கு, அதை வச்சே நான் உன்னை வந்து வரைய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துடுறாரு. ஒரு கொடூரமாக ஒரு பொம்மையை ஒன்று வரைஞ்சிடுறாரு. அதுதான் ஹீரோயின் அப்படின்னு அவர் நினச்சிக்கிறாரு. அவர் கற்பனையில் எப்படிலாம் அவங்க இருந்தாங்களோ அதை ஹீரோயினாக கற்பனை பண்ணி வரைஞ்சிக்கிறாரு. கொஞ்சம் கூட அவங்களுக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. இருந்தாலும் அவர் அதை தான் நம்புறாரு. அதில் நம்பி என்ன பண்ணுறாரு, அதை நிறைய பிரிண்ட் வேற போட்டு எடுத்துக்கிறாரு. இருந்த காசுக்கு எடுத்து அங்கங்கேயே ஒட்டி வைக்கிறாரு. செவுத்துலலாம் பார்த்து ஒட்டுறாரு. என்னன்னா ஹீரோன்னு நினச்சி அதில் கீழே ஒரு மெசேஜ் வரேன், இங்கே பாரு நீ தேடிட்டு இருக்க, நான் உன்னை ரொம்ப தேடிட்டு இருக்கேன், எதுக்குன்னா ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு, நீ அந்த பெட்டியை என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டு அந்த பெட்டியை வந்து வாங்கிட்டு போ, அது மட்டும் இல்லாமல் அதை வாங்கணும் அப்படின்னா வந்துட்டு, அதாவது சமாதானம் பேச கூப்பிட்டா வரமாட்டாங்கன்னு இப்படிலாம் சொல்கிறாரு. அந்த கூண்டை வந்துட்டு இப்போ நீ தானே தேடிட்டு இருக்க, அதை வந்து பெட்டியோட சேர்த்து நான் தான் சுற்றிட்டு இருக்கேன், அதை உங்ககிட்ட கொடுக்கணும், அப்படி கொடுக்கறதுக்கு நீ எந்த இடத்துக்கு வரணும்னு யோசிச்சினா நேற்று நைட்டு நம்ம 2 பேரும் எங்கே தங்கியிருந்தோமோ அந்த இடத்துக்கே வந்துரு அப்படின்ற மாதிரி எழுதி போட்டிருப்பாரு. சும்மா இல்லாமல் இது கூட பரவாயில்ல, அதோட சும்மா இல்லாமல் என்ன பண்ணுறாரு, அந்த ஃபோட்டோவை ஒரு வரைஞ்ச கொடூரமான ஃபோட்டோ எடுத்துக்கொண்டு போய் எல்லாத்தையும் இந்த பொண்ணை பார்த்தீங்களான்னு வேற கேட்டுட்ருக்காரு. பார்க்குறவங்கள அவன் பைத்தியமாக இருப்பானோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருப்பாங்க. அவர் அந்த மாதிரி அது கூட தெரியாமல் அவர் எல்லாத்தையும் விசாரிச்சிட்ருக்காரு ஹீரோயின்னு நினச்சிக்கிட்டு. யாருமே சொல்ல மாட்டேங்கன்னு இவருக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. இப்படியே போனால் சரி வராது, சீக்கிரமாக அவளை கண்டுபிடிச்சாகணும்னு சொல்லிட்டு இப்போ இவரோட அங்கிள்கிட்ட போய் ஹெல்ப் கேட்குறாரு. அங்கிள் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஒரு ஆள் வந்தார்ல, அதாவது என் கம்பெனியில் பணம் போட்டிங்கன்னா உனக்கு நிறைய பணம் வரும்னு சொல்லிட்டு அவரோட அப்பாவாக தான் இருப்பார். அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி அவளை எப்படியாவது கண்டுபிடிக்கணும், எனக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஹீரோ கேட்பாரு. கிட்ட அந்த அங்கிள் வந்து என்ன சொல்லிடுவாருன்னா, அப்படிலாம் என்னை இனிமேல் அங்கிள்னு நீ கூப்பிடாத, உங்கள் அம்மா உயிரோடு இருக்க வரைக்கும் தான் நான் உனக்கு அங்கிள், அவள் இறந்து போனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அங்கிளே கிடையாதுன்றாரு. ஹீரோக்கா கோவமாக வருது. அம்மா உயிரோடு இருந்தாலும் இல்லாட்டியுமே அங்கிள் தானடா சொல்ல முடியும், அவனை எப்படி வேற சொல்லி கூப்பிட முடியும்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே திட்டிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் உங்கள் அப்பா ஒரு அன்லக்கியானவன், அவனுக்கு கட்டி கொடுத்து தான் என் தங்கச்சி போய் சேர்ந்துட்டா, இப்போ அவனும் போய் சேர்ந்துட்டான், நீ வந்துட்டு இப்போ வந்து உறவு கொண்டாடுறதெல்லாம் வந்துட்டு என்னால் ஏற்றுக்க முடியாது, உனக்கெல்லாம் நான் எந்த வேலையும் செய்யவும் முடியாது,
அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. உடனே ஹீரோக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உண்மையிலேயே நான் ரொம்ப அன்லக்கி ஆனவன்றத நான் திரும்ப திரும்ப நான் உணர தான் செய்றேன். ஏன் அப்படின்னா, என் லைஃப்ல ஹீரோயின் வர வரைக்கும் தான் எனக்கு எல்லாம் அப்படி இருந்தது. அவ வந்ததுக்கப்புறம் அவள எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அவ கூட இருந்த ஞாபகங்கள் மட்டும் தான் எனக்கு உண்மையிலேயே வாழ்ந்ததுக்கான ஒரு ஆதாரமா இருந்துச்சு. நான் கண்ண முன்னாலே அவ ஞாபகம் தான் வந்துட்டே இருக்கு. அவ எனக்கு கிஸ் பண்ணும்போது எனக்கு ஹார்ட் பீட்லாம் அவ்ளோ கேட்டுச்சு. எனக்கு அவ்ளோ பிடிச்சிருந்தது. என்ன பண்றது? அவள நான் மிஸ் பண்ணிட்டேன். தேடி கண்டுபிடிக்காம நான் விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு தனக்கு தானே பேசிட்டு நடந்துட்டு இருப்பாரு. போயிட்டே இருக்கு. ஹீரோ பாட்டுக்கு சுகமா நடந்து போயிட்டே இருப்பாரு. இப்ப அந்த பக்கத்து வீட்டு லேடி இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட அந்த புதுசா வந்த சிபிஐ அந்த லேடி வந்து சிபிஐ லேடியா இருப்பாங்க. அவங்க வந்துட்டு சரி அந்த பக்கத்து வீட்ல தானே இருந்தாங்க. அந்த வீட்ட பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, வீட்டோட பூட்டெல்லாம் உடைஞ்சிருக்கும். ஏன்னா அந்த வில்லனுங்கலாம் வந்து பூட்டெல்லாம் உடைச்சு தானே தேடிட்டு இருந்தானுங்க. சரி வீட்டுக்குள்ள இப்ப யாருமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆச்சு அப்படியே பிரச்சனையான்னு பார்க்கும்போது, இந்த பக்கத்து வீட்டு பாட்டிக்கு ஒரு மாரி இருக்கும். என்னன்னு தெரியலையே பக்கத்து வீட்ல இவ்ளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கான்னு சொல்லிட்டு அவங்களும் முழிச்சுட்டே இருப்பாங்க. அப்ப வீட்டுக்குள்ள யாரோ இருக்க மாரி இருக்கும். யாருடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அந்த ஒருத்தர் அங்கிளோட பையன் இருக்கார்ல, அவர் தான் சுத்திட்டு இருப்பாரு. "நீ என்னடா இங்க பண்றேன்னு?" கேட்கும்போது, "இல்ல நான் சும்மா தான் வந்தேன்னு" சமாளிச்சுட்டே இருக்கும்போது, இப்ப இந்த லேடி மிரட்டவும் அவர் உண்மைய ஒத்துப்பாரு. "இல்ல அவன் வந்து எனக்கு அதாவது என் ரிலேஷன் அந்த ஹீரோ இருக்கார்ல, அவர் வந்து எனக்கு ஒரு லெட்டர் போட்டான். அவன் 2 நாளைக்கு முன்னாடி தான் அந்த லெட்டரே எனக்கு கிடைச்சது. அதுல அந்த ஹீரோ வந்து என்ன எழுதியிருப்பாருன்னா, எனக்கு வாழவே விருப்பம் இல்ல. நான் என் வாழ்க்கைய முடிச்சுக்கலான்னு இருக்கேன்ற மாரிலாம் எழுதியிருப்பாரு. அதனால இருக்கானா செத்து போயிட்டானான்னு தெரியல. சரி போய் பார்த்துட்டு வந்துருவோம்ன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஆனா வீட்ல வந்து பார்த்தா அவன காணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. என்னது இது அப்படியா லெட்டர் எழுதி போட்டிருந்தான் அப்படின்னோன, ஆமா. ஆனா அவன நான் திரும்ப பார்க்குற மாரி இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வந்து அவன் இந்த ஒரு பொண்ணோட சுத்திட்டு இருந்தான் அப்படின்ற மாரி சொல்லவும், எது பொண்ணோட சுத்திட்டு இருந்தானா? இந்த பொண்ணா பாருன்னு சொல்லிட்டு அந்த லேடி காட்டும்போது, ஆமா இதே பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு. எப்படி தோணும்னா, இப்ப நீ 2 பேரையும் ஒண்ணா சேர்த்து வேற பார்த்தேன்னு சொல்லியிருக்க. இந்த மாரி லெட்டர் போட்டிருக்கான்ற. அவன் மட்டும் இல்லாம அந்த பொண்ணு சேர்ந்துட்டு 2 பேரும் செத்து போயிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்கலாம் யோசிக்க ஆரம்பிச்சுருவாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயின் கோச்சிக்கிட்டு வந்தாங்களா, அவங்களுக்கு இப்ப பயங்கர பசியா இருக்கும். இருந்தாலும் அந்த ரூ. 5000லேருந்து ரூ. 1 கூட எடுக்க மாட்டேன்னு பிடிவாதமா இருப்பாங்க. அப்பதான் ஒரு பேக்கரிய கிராஸ் பண்ணி போகும்போது பார்த்தோம்னா, அங்க சுட சுட பன்னெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. அந்த பன்ன பார்க்கவே அவங்களுக்கு ஆசையா இருக்கும். ஆனா கடையில யாருமே இல்ல. வெளியும் யாருமே இல்ல. அப்ப ஒண்ணு ஒண்ணா எடுத்து திங்கலாம்னு சொல்லிட்டு திணிக்க ஆரம்பிச்சுருவாங்க. கடைசியா இப்ப திங்து முடிக்க போறோம். நெறைய பன்னே சாப்பிட்டுருவாங்க. அவங்களுக்கு அந்த அளவுக்கு பசியா இருக்கும். கடைசி பீஸ் எடுத்து கையில வச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, கடைக்காரர் வந்துருவாரு. அச்சச்சோ! மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாரி நெனச்சுட்டே இருக்கும்போது, அவர் என்ன பண்ணுவாருன்னா, உள்ள கூட்டு போய் ஹீரோயின உட்கார வச்சு, சுட சுட பன்னு செஞ்சு செஞ்சு குடுப்பாரு. "நீங்க எதுக்காக இப்படிலாம் பண்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. "அது ஒண்ணும் இல்லம்மா, என் கடையில நெறைய கடன வாங்கி கடைய போட்டேன். கடை ஓடுற மாரியே தெரியல. எப்படி பார்த்தாலும் வட்டி கடைக்காரன் வந்து இன்னைக்கு என் கடைய மூடிட்டு போயிடுவான். அதோட அப்புறம் எல்லாமே வீணா தான் போகும். நீ என் கடையில செஞ்ச பன்ன வந்து ரொம்ப ஆசையா ருசிச்சு வேற சாப்பிட்ட. ஸோ நீயாவது அத சாப்பிடு." அப்படின்ற மாரி தான் அவர் குடுப்பாரு. ஹீரோயினுக்கு இது கேட்கும்போது மனசு கொஞ்சம் கஷ்டமா போயிடும். கொஞ்ச நேரத்திலே வட்டி கடைக்காரர் வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சுருவாரு. அப்ப அவர் வந்து கடைக்காரர் வந்து என்ன சொல்வாருன்னா, வாழ்க்கையில கஷ்டம் நஷ்டம் இருக்க தான் செய்யும். அவர் இப்ப கேட்பாங்கல்ல, பணம் குடுக்க முடியாட்டி எதுக்காக நீ உயிரோட இருக்க? அப்படிலாம் கேட்பாங்கல்ல. அதுக்காக உயிர விட்டுற முடியுமா? உயிருன்றது ரொம்ப விலை மதிக்க முடியாதது. ஒரு பிரச்சனைக்காகலாம் உயிர விட்டுற முடியாது. இருந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். நம்ம இல்லாட்டி யாரும் நம்மள நினைக்க போறதில்ல. நம்ம பிரச்சனைய நம்ம தான் பார்த்தாகணும் அப்படின்ற மாரி அவர் சொல்லவும், ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இதே மாரி தானே ஹீரோ பேசியிருப்பான். அப்ப அவன விட்டுட்டு அவசரப்பட்டுட்டு வந்துட்டோமோ அப்படின்ற மாரி இப்ப அவங்க கவலைப்படுவாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமா போயிடுது. அதுக்கப்புறம் இவர் பசியில இருக்கும்போது இவர் வேற சாப்பாடு குடுத்துட்டாரா, அவர் இப்ப பிரச்சனையில இருக்காரா, ஹீரோனுக்கு மனசு கேட்கல. உடனே அந்த ரூ. 5000 காசு எடுத்து இப்ப அவர்ட்ட குடுத்து கொஞ்சம் கடன அடைச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாம இதெல்லாம் பத்தாதுன்னு அந்த கடன்காரர் கேட்கவும், அப்ப என்ன சொல்றாங்கன்னா, அவர் வேல பார்த்த அந்த பாஸ் இருக்கார்ல, வில்லன் அவனோட அட்ரஸ் எழுதி குடுத்துடுறாங்க. நான் அவன்ட்ட தான் வேல பார்த்தேன். நான் வேல பார்த்த கடைசி 3 மாசம் அவனுக்கு சம்பளமே குடுக்கல. அந்த சம்பளத்த வாங்கி உன் கடன நீ எடுத்துக்கலாம். அப்படின்ற மாரி சொல்லவும், அந்தவருக்கு இப்ப சந்தோஷமா போயிடுது. கடைக்காரருக்கு இப்ப சந்தோஷமா போயிடுது. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசே இல்லாம அங்கருந்து ஹீரோயினும் கிளம்புறாங்க. கடைக்காரருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அங்கருந்து வெளிய வரும்போது பார்த்தீங்கன்னா, அப்படியே பொறுமையா நடந்து ஹீரோவையே யோசிச்சுட்டே வந்துட்டே இருப்பாங்க. வர வழி பூராவுமே அங்க போஸ்டர பார்த்துருவாங்க. ஹீரோ வரைஞ்ச கொடூரமான போஸ்டர. அப்பதான் நினைப்பாங்க, நம்மள தான் இவன் இந்த மாரி லட்சணத்துல வரைஞ்சு வச்சிருக்கான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுப்பாங்க. அதுல வேற டைம் போட்டிருப்பாரா, 6 மணிக்குள்ள இங்க வந்து என்ன பார்த்துரு அதே இடத்துக்குன்னு சொல்லவும், வேக வேகமா 6 மணி ஆகப்போது. வர்றதுக்குள்ள 6 மணி ஆகிடும். அதோட அந்த இடத்துக்கு போம்போது பார்த்தீங்கன்னா, அங்க ஹீரோ இருக்க மாட்டாரு. நம்மளுக்காக இருந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு கிளம்பிட்டான் போல இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அவங்க சோகமாவே வரும்போது பார்த்தீங்கன்னா, படி இறங்கி வரும்போது ஹீரோ அங்க நின்னுட்டு இருப்பாரா, வேகமா ஓடி போய் ஹீரோவ போய் அப்படியே ஹக் பண்ணிப்பாங்க. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. இப்ப 2 பேருக்குமே அவ்ளோ சந்தோஷமா இருக்கு. அப்ப ஹீரோ என்ன கேட்பாருன்னா, "இதுக்கப்புறம் என்ன விட்டு போக மாட்டேல்ல?" அப்படின்னு கேட்கும்போது, "மாட்டேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஹீரோ வந்து சாரி கேட்பாரு. நான் தான் சாரி கேட்கணும். 2 பேரும் மாறி மாறி சாரி கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் கேட்பாங்க, "ஏன்டா நான் இவ்ளோ கேவலமாவா இருக்கேன்? இந்த அளவுக்கு என்ன கேவலமா வரைஞ்சு வச்சிருக்கேன்னு" சொல்லும்போது, அவர் வரைஞ்சு வச்சத எடுத்து திரும்பவும் ஹீரோயின் முகத்துக்கு நேரா பக்கத்துல ஒட்டி வச்சுட்டு கேட்பாரு, "10 பொருத்தம் பக்காவா பொருந்தது. இது உனக்கு பத்தாதா?" அப்படின்ற மாரிலாம் கேட்டுட்டு இருப்பாரு. அப்படியே 2 பேரும் கிண்டல் பண்ணிட்டு அப்படி திரும்பவும் ஒண்ணு சேர்ந்திருப்பாங்க. ஹீரோயின் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, "இப்ப அடுத்து எங்க போலான்னு யோசிக்கும்போது, பேசாம எங்க பாட்டிய பார்க்கவே போலாம்" அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்றாங்க. ஆனா எதுல போறதுன்னு தான் தெரியல அப்படின்ற மாரி சொல்லவும், ஹீரோ என்ன சொல்றாருன்னா, "எனக்கு மாமான்னு ஒருத்தன் இருக்கான், அங்கிள்னு ஒருத்தன் இருக்கான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு எந்த ஹெல்ப்புமே பண்ண மாட்டான். எங்க அம்மா உயிரோட இருக்கும்போது நெறைய பணம் உதவிலாம் அவங்களுக்கு செஞ்சிருக்காங்க. ஆனா 10 பைசா கூட அவன் எனக்கு உதவி செஞ்சதில்ல. அது கூட எனக்கு பிரச்சனை இல்ல. உன்ன காணோம், தேடி குடுங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக போய் கேட்டேன். அதுக்கு கூட ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டான். அதுக்கெல்லாம் அவன தண்டிக்க வேண்டாம். அவன் ஒரு கார் வச்சிருக்கான். அந்த கார எடுத்துட்டு வந்துருவோம். அதுல நம்ம உங்க பாட்டிய பார்க்க போலான்னு" ஹீரோ சொல்லவும், ஹீரோயினுக்கும் ஓகேன்றது. அவங்களுக்கு தான் இதெல்லாம் சாதாரண விஷயமாச்சே. அதனால கார தூக்கிடுறாங்க. அவங்க பாட்டுக்கு பாட்டிய பார்க்க கார்ல கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, ஹீரோயின் குடுத்த அட்ரஸ வாங்கிக்கிட்டு அந்த வட்டி கடைக்காரர் போனார்ல,
வில்லனை பார்த்து சொல்கிறாரு, இந்த மாதிரி சம்பளம் பாக்கி இருக்குது, சம்பளத்தை கொடுன்னு சொல்லி கேட்கும்போது, வசமாக மாட்டிக்கிட்டியான்னு சொல்லிட்டு அவர் போட்டு அடி அடின்னு போட்டு அடிச்சுட்டு, அது மட்டும் இல்லாமல் எங்கே அவளை பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். இந்த இடத்துல பார்த்தோன்னா நல்லா அடியை வாங்கிட்டு அங்கேயே அவர் கிடப்பாரு. இப்போ திரும்பவும் ஹீரோனை தேடி அவங்க வர ஆரம்பிச்சிருவாங்க. இருக்கு அப்போ ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, கிளம்பி வராங்க. வர வழியில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு பார்க் ஒன்று பார்க்குறாங்க. அந்த பார்க் வந்து இப்போ மூடி இருக்கு. சரி வா உள்ளே போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உள்ளே வந்துடுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் ஆஃப் பண்ணி தானே இருக்கும். அதனால் எந்த குட்டி குட்டி காரெல்லாம் இருக்கும்ல ஏறி உட்காந்து விளையாடுற மாதிரி, அதெல்லாம் ஓட்டவே முடியல. ஆனால் அதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோனுக்கு ரொம்ப குஷியாக போயிடுது. இப்போ இது எப்படி ஓட்டுறது அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ வந்து நீ ஏறி உட்காரு, நான் தள்ளிக்கிட்டே போகிறேன்ற மாதிரி தள்ளி தள்ளி 2 பேரும் இருக்கிற எல்லாத்தையுமே விளையாடி என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்காங்க. அங்கேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு லேடி வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க புருஷனோட பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அது ஹீரோ 2 பேருமே பார்த்துட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அது என்ன பண்ணுது, ஒரு 4-5 வயசுக்கு பெண் குழந்தை ஒன்று இருக்குது. அந்த குழந்தை என்ன பண்ணுது, காருக்குள்ளே தூக்கி போட்டு கார் கதவெல்லாம் டிக்கி எல்லாம் ஃபுல்லாக மூடி விட்டுட்டு திரும்பவும் புருஷன் கூட சண்டை போட ஆரம்பிச்சிருது. அவர் ஏதோ கத்துறாரு, இனிமே நீ சொன்னில என்னையும் என் பிள்ளையும் இனிமேல் நீ பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் வந்துட்டு நீ பார்க்க முடியாத தூரத்துக்கு தான் நாங்கள் போகிறோம் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அதுக்கான ஏற்பாடுகள் அதை பண்ணிட்டு இருக்கு. காரை இப்போ ஃபயர் பண்ண போகுது, அதான் நடக்க போகுது. அதை பண்ணிட்டு இருக்கு. ஹீரோன்னு பார்த்தோன்னு ஒரு மாதிரி பதறி போயிடுறாங்க. எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுறாரு, அந்த லேடிகிட்ட பேச்சு கொடுக்குற மாதிரியே வராரு. நைஸாக ஹீரோயின் பின் பக்கமாக வந்து அந்த பாப்பாவை காப்பாற்றிடுறாங்க. அதை வந்து ஹீரோயின் அந்த லேடி பார்த்துறாங்க. உடனே இவங்க 2 பேரை துரத்திக்கிட்டே ஓடுறாங்க. திரும்ப அந்த ஆள் வேற வந்துட்டு அவங்களோட ஹஸ்பண்ட் வேற என் பிள்ளை எதுவும் பண்ணிடாதுன்னு அவர் ஒரு பக்கம் கத்திட்டே இருக்காரு. இப்போ இவங்க தூக்கிட்டு ஓடவும் அவர் ஆப்போசிட்டில் வரவும் கரெக்டாக இருக்குது. உடனே என் பிள்ளையை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப நன்றி, நான் வந்துட்டு அவளை ட்ராக் பண்ணிட்டே வந்து கண்டுபிடிச்சிட்டு அவள் எங்கே இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்வார். உங்களை ஒருத்தவங்க நேசிக்கிறாங்க அப்படின்னா அவங்கள ஹர்ட் பண்ணிடாதீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு அந்த குழந்தையை கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுவார். அப்போ தான் ஹீரோயின் கேட்பாங்க, எதுக்காக அப்படிலாம் பேசினா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த மாதிரி வந்துட்டு எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மா இறந்து போன உடனே எங்கள் அப்பா வந்து என்னை நல்லா பார்த்துக்கிட்டாரு அப்படின்னா வந்து இன்னைக்கு நான் அன்லக்கியாகவும் ஃபீல் பண்ணியிருக்க மாட்டேன், அப்படி தனியாகவும் இருந்திருக்க மாட்டேன். ஆனால் எங்கள் அப்பா அப்படி இல்லை, நம்பி தான் நான் இருக்கேன் அப்படின்றத அவர் நினைக்கவே இல்லை. என்னை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் எப்போ பார்த்தாலும் ட்ரிங்க்ஸ் பண்ணி உடம்பு சரியில்லாமல் போய் அவர் கோமா ஸ்டேஜுக்கே போயிட்டார். என்னை பற்றி அவர் யோசிக்கவே இல்லை. அவர் மட்டும் என்னை பற்றி யோசிச்சிருந்தாருன்னா இன்றைக்கி என்னோட லைஃபை வேறு மாதிரி இருந்திருக்கும். அப்படியே எங்கள் அப்பா இருந்ததுனால ஒருத்தர் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கும் போது எல்லாருமே அவரை வந்து நீ யூஸ்லெஸ், நீ வாழ்றதே வேஸ்ட்டுன்னு திட்டிகிட்டே இருப்பாங்க. அப்படி தான் நானும் ஒரு நாள் அவரை திட்டிட்டேன். அந்த வருத்தத்தில் அவர் இருக்கும்போது தான் அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகி அவர் இப்போ கோமா ஸ்டேஜுக்கே போயிட்டார். அதனால் நம்மளை நேசிக்கிறவங்களும் நம்ம நேசிக்கிறவங்களும் நம்ம வந்து அந்த மாதிரி ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவார். அப்படின்னா அந்த சிபிஐ லேடி இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு அந்த ஹீரோவோட ரிலேஷன் இருக்கார்ல அவரை கூட்டிகிட்டே இப்போ அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு இருக்காங்க ஹீரோவை தேடிட்டு. அப்படியே சுற்றிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க வீட்டுக்கே வந்துடுறாங்க. அதாவது அந்த அங்கிள் வீட்டுக்கு வந்தோடனே இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவன் காரை வேறு எடுத்துகிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லவும் இவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்போ தான் அவர் என்ன சொல்லணும்னா, காரில் வந்து இந்த மாதிரி ட்ராக் பண்ண நீங்கள் கண்டுபிடிச்சாலாம் அப்படின்னு சொல்லவும் இப்போ அவங்க 2 பேரும் எங்கே இருக்காங்கன்றதை பார்த்தோம்னா ஹீரோன் வந்து அவங்க பாட்டி வீட்டுக்கு தான் ஹீரோவை கூட்டிகிட்டு போயிருக்காங்க அப்படின்ற விஷயம் வந்து தெரிய வந்துடுது. இப்போ ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவங்க பாட்டி வீட்டுக்கே வந்துடுறாங்க. கதவை தட்டும் போது பார்த்தீங்கன்னா ஒரு லேடி வந்து கதவை திறக்கிறாங்க. இவங்களுக்கு புரியவே இல்லை, நீங்கள் யாருன்னு மாறி மாறி விசாரிச்சுக்கிறாங்க. அப்போ தான் வந்துட்டு உள்ளேருந்து ஒரு சத்தம் கேட்குது. அது ஹீரோயினோட அண்ணனாக இருக்காரு. அவர் வந்துட்டு என்ன சொல்கிறாரு, அவள் வந்து உன்னோட அண்ணி, இப்போ தான் அவளுக்கு குழந்தை பிறந்திருக்கு அப்படி யாருக்கோ பிறந்த மாதிரி அவர் சொல்கிறாரு. ஹீரோனுக்கு சுத்தமாக புரியவே இல்லை. பாட்டி எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கவும், இவ்வளோ நாளாக அவங்க இங்கே தான் இருந்தாங்க, இப்போ அவங்க வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிட்டாங்க, நாங்கள் தான் இப்போ இங்கே இருக்கோம் அப்படின்ற மாதிரி அவர் பேசுகிறாரு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட பேசும்போது எரிஞ்சு விழுற மாதிரியே பேசுகிறாங்க. அப்போ ஹீரோக்கு ஒன்றும் புரியல, எதுக்காக இவன் இவ்வளோ கோவமாக வந்து அவங்க அண்ணன் கிட்ட பேசுகிறான்னு தெரியலன்னு நினச்சிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் ஹீரோயினுக்குன்னு ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூமுக்குள்ளே போகலான்னு போகும்போது அவர் என்ன சொல்வார்னா, நான் பல தடவை சொல்லியிருக்கேன், உனக்குன்னு இந்த இடத்த தாண்டி நீ வரக்கூடாதுன்னு, உனக்கு எந்த உரிமையும் கிடையாது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட வந்து அவரும் அந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருப்பார். இது ஹீரோவுக்கு சுத்தமாக புரியவே புரியாது. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அந்த வில்லனுங்க வந்துட்டு ஹீரோயினி தேடிக்கிட்டே இருக்காங்களா, அதனால பல பேர் வந்துட்டு இப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க சொல்லிட்டு அவங்களுக்குள்ள மாறி மாறி அடிச்சு பிடிச்சிக்கிட்டு தான் தேடிட்டே இருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த கூண்டை தூக்கிக்கிட்டே தான் ஹீரோ அந்த பெட்டியை தூக்கிக்கிட்டே தான் சுற்றிட்டு இருப்பாரு. எனக்கெல்லாம் சண்டை போட்டு நேராக எங்கே வந்துடுறாங்கன்னா அந்த அங்கிள் வீட்டுக்கே திரும்பவும் அவங்களும் வந்துடுறாங்க. வந்த உடனே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ இந்த அங்கிள் பையனையும் போட்டு சரியான அடி அடிக்கிறாங்க. அப்போ ஒன்று வேறு வலி தாங்க முடியாமல் அவங்க வந்து உளறிறாங்க. இந்த மாதிரி அவங்க எங்கள் கார் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, அது எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சலான்னு திரும்ப அவங்கள தேடி அவங்களும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கிடையில் வந்துட்டு இப்போ ஹீரோயின் வந்துட்டு அவங்க பாட்டியும் பார்த்துறாங்க. பாட்டி பக்கத்துலேயே தான் இருக்காங்க. அவங்கள்ட்ட பேசிக்கிறாங்க. ஆனால் வந்துட்டு அண்ணன் கிட்ட மட்டும் சரியாக பேச மாட்டாங்க. அப்போ ஹீரோ வந்து அண்ணன்ட்ட பேசும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவள் வந்துட்டு கொஞ்சம் கோவக்காரி தான், ஆனால் கொஞ்சம் நல்ல பொண்ணு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிகிட்டே இருக்காரு. உங்கள் மேலே ஏன் அவள் கோவமாக இருக்கா, ஏன் அவங்கள்ட்ட சரியாக பேசுறதுலன்னு கேட்கும்போது அப்போ அவர் அண்ணன் என்ன சொல்வார்னா, ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன சலசலப்பாயிடுச்சுப்பா, அதுக்கு என் தங்கச்சிக்கு நான் சப்போர்ட் பண்ணாமல் போயிட்டேன், அதுலேருந்து என் மேலே அவள் கோவமாக இருக்கா, மற்றபடி ரொம்ப நல்ல பொண்ணு தான், உங்கள் 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு வேறு கேட்பாரு. ஒன்று ஹீரோ இல்லை இப்போ தான் ஜஸ்ட் ஃப்ரெண்டாக பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாரா, நான் வேண்டிக்கிறேன் உங்கள் 2 பேருக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோக்கும் சந்தோஷமாக இருக்கும். பேசிட்டே இருக்கும்போது ஹீரோயினுக்கு காலில் அடிபட்டிருக்கு. உடனே அவங்க அண்ணன் போயிட்டு மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்து போடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது ஹீரோயின் கோவப்பட்டு திட்டி விடும் போது ஹீரோ வந்து என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு தான் வந்து யாரும் இல்லை, உனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கும்போது எதுக்காக எல்லாரையும் வந்து உதாசீனப்படுத்துற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. உனக்கு யாரும் இல்லைல்ல, அப்போ இருக்கிறவங்களை பற்றி யாருமெல்லாம் உனக்கு தெரியாது, நீ எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அங்கேருந்து ஹீரோயின் போயிடுறாங்க. இப்போ எல்லாம் கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து கோவமாக அங்கேருந்து கிளம்பிட்டே இருப்பாங்களா. அப்போ ஹீரோ வந்துட்டு எதுக்காக இப்போ கோவமாக வந்து கிளம்புற, அவங்க சாப்பிட்டுட்டு போகலாம், அவங்க நல்லா தானே பார்த்துக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லுவார். என்னாலாம் சாப்பிட முடியாது, நீ வேணா இருந்து சாப்பிட்டுட்டு வா அப்படின்னு ஹீரோயின் கோவமாக கத்துவாங்க.
அப்போ அவங்க அண்ணி வந்து சொல்லுவாங்க சாப்பிட்டுட்டு போன்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். உடனே வந்து சாப்பிட உட்காந்துட்டு இருப்பாங்களா, அப்போ தான் வெளியே யாரோ கதவு தட்டுற மாதிரி இருக்கும். போய் கதவு திறந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வந்து நிற்பாரு. அவரை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா செம்ம கோவம் வந்துடும். நீ எதுக்குடா இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. உடனே பெரிய கலவரமே ஆயிடும். அதுக்கப்புறம் அவரை வந்தவரை பார்த்தீங்கன்னா சமாதானம் பண்ணி அனுப்பிடுவாங்க. அவர் எதுக்காக வந்திருக்கு அப்படின்னா என்ன எனக்கு தெரிஞ்சவங்கள பார்க்கணும்னு அவர் சொல்லுவார். யார் உனக்கு தெரிஞ்சவங்க இங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோயினோட அண்ணி இருக்காங்கல்ல அவங்கள பார்க்க வந்தேன்ற மாதிரி சொல்லுவார். அதோட ஹீரோயினுக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் அதிகமாயிரும். எல்லார்ட்டையும் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. இப்போ தான் 6 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, இப்போ வெளியே வந்து நின்னார்ல, அவர் வந்துட்டு ஹீரோயின் வந்து கொஞ்சம் சின்ன வயசா இருக்கும்போது ஹீரோயின் வந்து யாருக்கும் தெரியாம தூக்கிட்டு போயிருப்பாரு. தூக்கிட்டு போயிட்டு அவங்கள்ட்ட தப்பா நடந்திருப்பாரு. அதனால அது பெரிய பிரச்சனை ஆயிடும். இந்த பிரச்சனை அப்ப ஹீரோயினோட அண்ணன் வந்து ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணாம, "நீ எதுக்கு அவன் கூட போன?" அப்படின்ற மாரிலாம் அவர் கேட்டிருப்பாரு. இது ஹீரோயின் வந்துட்டு இதுல தான் இது நியாயமான கோவம் தானே. அதனால ஹீரோயினுக்கு வந்து அண்ணன பார்த்தாலே வெறுப்பா இருந்திருக்கும். இந்த ஆள பார்த்தாலும் வெறுப்பா இருந்திருக்கும். ஆனா அவன் பண்ணது தப்புன்னு தெரிஞ்சுட்டு ஹீரோயினோட அண்ணன் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, அவரோட தங்கச்சி இருக்காங்க பார்த்தீங்களா, அவர வந்து அந்த லேடிய வந்து சொல்லாம கொள்ளாம தூக்கிட்டு வந்திருப்பாங்க. இதனால அவருக்கும் பிரச்சனையாகி 2 பேருக்குள்ள அடிதடி சண்டையாகி, இப்ப அவரு வந்து இந்த ஹீரோயின் இந்த மாரி பண்ணிட்டார்ல, அதுக்கான பனிஷ்மெண்ட்லாம் ஜெயில்ல அனுபவிச்சுட்டு தான் வந்திருப்பாரு. அதுக்குள்ள அவரோட தங்கச்சிய நம்ம தூக்கிட்டு வந்துட்டோமே, இப்ப நம்ம என்னதான் அவன் பண்ண வேலைய நம்ம பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு கில்ட்டினஸ்க்காக வந்து அவரோட தங்கச்சியவே இவர் கல்யாணமும் பண்ணியிருப்பாரு. இதனால தான் ஹீரோயினுக்கு இவ்ளோ பெரிய பிரச்சனை. இப்ப அவங்களோட தங்கச்சி தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான். இப்ப அவனே அவன் தங்கச்சிய பார்க்கறதுக்காக இங்க வந்திருக்கான் அப்படின்னோனே ஹீரோயினுக்கு பிடிக்குமா? அது கோவமா தானே வரும். அந்த விஷயம்லாம் நடந்திருக்கு. அதனால தான் இவ கோவமா இருக்கா அப்படின்னு சொல்லவும், ஹீரோயினுக்கு செம்மையா டென்ஷன் ஆகும். இன்னும் யாரும் திருந்தவே இல்லல்ல. எல்லாரும் இப்படியே தான் இருக்கீங்கல்ல. அவனோட தங்கச்சிய போய் நீ கல்யாணம் பண்ணியிருக்க. எனக்கு நல்லது செய்யணுன்றதுக்காக அவன் தங்கச்சிய கல்யாணம் பண்ணியா? இல்ல வேணும்னே சந்தோஷத்துக்காக இப்படி பண்ணியா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவமா திட்டிட்டு இருப்பாங்க. கோவமா பேசிட்டே இருக்கும்போது ஹீரோனோட அண்ணி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, "இங்க பாரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து நீ பணம் அனுப்பிட்டு இருக்க. அப்பவே அவங்க உடம்பு சரியில்லாம தான் இருந்தாங்க. அந்த பணம்லாம் எங்களுக்கு தான் வந்து வந்து சேர்ந்துட்டு இருந்தது. நாங்க தான் கொஞ்சம் செலவு பண்ணிட்டு மிச்சத்த சேவ் பண்ணி வச்சிருக்கோம்." அப்படின்ற மாரிலாம் பேசுவாங்க. ஹீரோனுக்கு இன்னும் கோவம் அதிகரிச்சுட்டே இருக்கும். அதிலேயே கோச்சிக்கிட்டு அங்கேருந்து போவாங்களா, அப்ப அந்த பெட்டிய வந்து அங்கேயே வச்சுட்டு போயிடுறாங்க. அவங்க கோவமா போவும். ஹீரோவும் அங்க சமாதானப்படுத்த பின்னாடியே போயிடுறாரு. இதனால தங்கச்சி வந்து இன்னும் புரிஞ்சுக்க மாட்றாருன்னு சொல்லிட்டு கோவமா இருக்க அண்ணன் என்ன பண்ணுவாரு, அந்த பெட்டிய உதைச்சிருவாரு. உள்ள வந்து கூண்டு இருக்குன்றது அவருக்கு தெரியல. கரெக்ட்டா வில்லனுங்க அட்ரஸ கண்டுபிடிச்சு இப்ப தான் வருவாங்க. பெட்டி பறக்கிறத பார்த்தோனே அவங்களுக்கே செம்ம டென்ஷன் ஆயிடும். அதுவும் உதைச்சால சும்மா விடுவாங்களா? அவர போட்டு உதன்னு உதைச்சிட்டு இருப்பாங்க. இப்ப தொறந்து பார்த்தா அங்க எல்லாமே முடிஞ்சு போயிருக்கும். அத பறவைய இத்தன நாள் போட்டு இது பண்ணியதுனால அதுக்கும் வந்து ஒரு மாரி ஆயிரு போயிருக்கும். இத பார்த்தோனே அந்த வில்லனுக்கு செம்மையா கோவம் வந்துரும். சிபிஐ லேடி இருக்காங்கல்ல, அவங்களும் தேடி ஹீரோயினோட அட்ரஸ்க்கே வந்துர்றாங்க. வந்து பார்க்கும்போது தான் தெரியுது இங்க ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. ஹீரோனோட அண்ணன வந்து இப்ப ஆம்புலன்ஸ் ஏத்தி போயிட்டு இருக்காங்க. அப்படின்னா ஹீரோவும் என்ன ஆனாங்களே தெரியலன்னு அவங்க ஒரு பக்கம் சுத்திட்டு இருக்காங்க. அப்ப வந்து ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேடா அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு ஒரு இடத்துல உட்காந்து வருத்தப்படும்போது ஹீரோ தான் வந்து சமாதானப்படுத்துவாரு. இந்த இடத்துல நடுக்காட்டுல வந்து இப்ப நீ உட்காந்துட்டு இருக்கியே, உனக்கு பக்கத்துல நான் உட்காந்துருக்கேன். இப்ப இங்க பாம்பெல்லாம் வந்து என்ன பண்ணுதுன்னு இருக்கிற பசியில வறுத்து தின்றுவோம் அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. அப்ப ஹீரோ என்ன சொல்வாருன்னா, என் வாழ்க்கையிலலாம் இதுவரைக்கும் இந்த கஷ்டம்லாம் இல்ல. என் கூட இருக்கவங்க இறந்து போயிருக்காங்க. அதுக்கே நான் மனசு தாங்காம எத்தனையோ தடவ என் வாழ்க்கைய முடிச்சுக்கணும்னு நெனச்சிருக்கேன். ஆனா உன் வாழ்க்கையில நடந்ததெல்லாம் கேட்கும்போது எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. அதையும் மீறி அதெல்லாம் போராடி நீ இவ்ளோ தூரம் வந்திருக்க. உன்ன நெனச்சா எனக்கு பெருமையா இருக்கு. எந்த காலகட்டத்திலயும் உன்ன விட்டு நான் போகவே மாட்டேன். இதுக்கப்புறம் உனக்கு எந்த ஒரு தீங்கும் நெருங்க விட மாட்டேன். உன் கூடவே நான் இருப்பேன். உன்ன நல்லா நான் பார்த்துப்பேன் அப்படின்ற மாரிலாம் ஹீரோ சொல்லிட்டே இருப்பாரு. ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, வாழ்க்கையே இருண்டு போச்சு, வானமே இருண்டு போச்சு அப்படின்லாம் நம்ம நெனைக்கக்கூடாது. வானம் இருண்டு போனாலும் அங்க நட்சத்திரம் இருக்கும், நிலா இருக்கும். அந்த வெளிச்சம் மாரி நம்ம வாழ்க்கையிலயும் சில சந்தோஷங்கள் வந்து போக தான் செய்யும் அப்படின்ற மாரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்பதான் ஹீரோ கிட்ட பேசும்போது கேட்பாங்க, ஆரம்பத்துலேருந்தே உன் காசெல்லாம் நான் எடுத்துட்டு ஓடியிருக்கேன். உனக்கு நெறைய பிரச்சனை தான் குடுத்துருக்கேன். அப்படி இருந்தும் என்னை ஏன் பாதுகாக்கணும்னு நீ நினைக்கிறேன்னு கேட்கும்போது ஹீரோ என்ன சொல்வாருன்னா, என் வாழ்க்கையில வந்த சந்தோஷமே நீ மட்டும் தான். எனக்கு என்னமோ உன்ன ரொம்பவே புடிச்சிருக்கு அப்படின்ற மாரி அவர் சொல்லிட்டு இருப்பாரு. அப்படியே படுத்துக்கிட்டு அப்படியே மல்லாக்க படுத்துட்டு நடுக்காட்டிலேயே 2 பேரும் தூங்கிருவாங்க. தூங்கிடுறாங்களா, இப்ப காலையில ஹீரோயின் முழிச்சு பார்க்குறாங்க. ஹீரோவ பக்கத்துல காணோம். என்னாச்சு அப்படி எங்க போனான்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஹீரோவ தேடிட்டே இருப்பாங்க. ஹீரோ வந்து ஹீரோயினுக்காக ஏதோ வாங்க தான் போயிருப்பாரு. அந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா, வில்லனுங்க கையில மாட்டிக்கிறாரு. அவ்வளோதான் போட்டு புரட்டி எடுக்குறாங்க. அவ எங்க அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ சொல்லவே மாட்டேங்கிறாரு. என்னன்னா, அவ என்ன நம்பி வந்துட்டா. அவள பாதுகாக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. என்ன ஆனாலும் அவள நான் சொல்ல மாட்டேன்ற மாரி அவ்ளோ அடி குடுத்துட்டே இருக்காங்க. இவர் வாங்கிக்கிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துல ஹீரோயின் தேடி வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிறாங்க. இப்ப அவங்களையும் புடிச்சிடுறாங்க. வசமா மாட்டிக்கிட்டீங்களா 2 பேரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவ அப்படியே பள்ளத்த தோண்டி அப்படியே ஆள உள்ள இறக்கிருங்கன்னுலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கான ஏற்பாடுகளும் நடந்துட்டு இருக்கு. ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, என்ன வேணா பண்ணிக்கோ. அவன விட்டுருங்கன்னு சொல்லும்போது கேட்க மாட்றாங்க. உன்ன எப்படி விட முடியும் அப்படின்ன உடனே நான் என்னடா பண்ணேன் அப்படின்ற மாரி கேட்கவும், அவங்க அந்த பெட்டிய தொறந்து காட்டுறாங்க. இந்த பறவை வந்து என் பாட்டி எனக்காக ஆசையா குடுத்தது. அது அவ்வளோ நாளா நான் வச்சிருந்தேன். அது என்னோட லக்கி பேர்டு. அத நீ இந்த மாரி ஆக்கிட்டில்ல. உன்ன நான் சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லவும், ஹீரோனுக்கு ஒண்ணும் புரியல. இதுக்காகவா? இல்ல உன் ஆள நான் அன்னைக்கு அந்த மாரி பண்ணி அவன் இறந்து போறானே அதுக்காகவான்னு கேட்கும்போது, எது அவன் இறந்து போயிட்டானா? அவன் குத்துக்கல்லு மாரி அவன் நல்லா தான் இருக்கான். அவன் இறந்து போயிட்டான்னு உனக்கு யார் சொன்னது? அப்படின்ற மாரி சொல்லவும், ஹீரோயினுக்கு இப்ப தான் அப்ப நம்ம எதுவும் தப்பு பண்ணல. இவ்வளோ நாளா நம்ம தப்பா நெனச்சுக்கிட்டு இருந்தோம். அப்படின்றது புரியுது. ஆனாலும் ஹீரோவ விட்டுருங்கன்னு சொன்னா கேட்க மாட்றாங்க. ஹீரோ அப்படியே உள்ள இறக்குன்றதுல முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. சொன்னாலும் கேட்கவே மாட்றாங்க. அப்புறம் ஹீரோவ பார்த்தீங்கன்னா, முக்காவாசி ஃபுல்லா மூடிறாங்க. தலை மட்டும் தான் வெளிய இருக்கு. இப்படியே கடந்து சாவுடான்னு சொல்லிட்டு தலையில வேற ஒரு கல்ல தூக்கி வச்சுட்டு போயிடுறாங்க. சின்ன கல்லா தான் இருக்கு. அதோட பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துலேருந்து ஹீரோ இப்ப மண்ணுக்குள்ள மாட்டிக்கிட்டு வாய வேற கட்டு போட்டு அவர் பாட்டுக்கு கத்தி கதறிட்டு ஒரு மாரி போராடிட்டே இருக்காரு. ஹீரோயின கூட்டிட்டு வேற
இடத்துக்கு போயிடுறாங்க. ஹீரோயினா கத்திக்கிட்டே இருக்காங்க. இப்போ அந்த இடத்துக்கு கரெக்டாக வந்து அந்த லேடி அவங்க இருக்காங்கல்ல, அந்த சிபிஐ ஆஃபீஸர் அவங்களும் வந்துடுறாங்க. வந்து பார்த்தவங்க ஹீரோவை காப்பாற்றிடுறாங்க. அவங்க எங்கன்னு கேட்கும்போது ஹீரோயினை அவங்க கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னொன்னே, நான் எப்படியாவது அவளை காப்பாற்றிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி அவங்க ஃபாலோ பண்ணிட்டே வரும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு மயக்கத்திலேயே போயிட்டாங்க. இப்போ சும்மா விட மாட்டேன், உனக்கு தூக்கி தண்ணியில் போட போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோனை தூக்கி தண்ணியில் போட்டுறான். இப்போ ஹீரோவும் அந்த லேடியை வந்து அங்கே நிற்கும் போது அவள் இனிமேல் கிடைக்க மாட்டானோன்னு, உனக்கு இனிமேல் நீ உயிரோட இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த அவங்க வந்திருக்கவங்க பார்த்தீங்கன்னா நிறைய போலீஸ் எல்லாரையும் கூட்டு வந்து அந்த வில்லனுங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அப்போ தான் ஹீரோ வந்துட்டு தண்ணிக்குள்ளே குதிச்சு ஹீரோனை போய் காப்பாற்றுறாரு. காப்பாற்றணும்னா அவங்களால மூச்சு விட முடியல. உடனே அவர் கிஸ் பண்ணுறாரு. அதுலேயே அவங்களுக்கு மூச்சு வந்துடுது. வெளியவும் கூட்டிகிட்டு வந்துடுறாரு. அப்போ இந்த லேடியை பார்க்குறாங்க. நீங்கள் எதுக்காக என்னை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை வந்துட்டு இந்த மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ணி உங்ககிட்ட தப்பாக நடந்துக்கிட்டான்ல, அவன் 2-3 நாளைக்கு முன்னாடி தான் ரிலீஸ் ஆகி போனான். அவனால் வந்துட்டு உனக்கு பிரச்சனை இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா வந்துட்டு அவன் அந்த டைமில் பிரச்சனை பண்ணும்போது உன் கேஸை வந்து நான் தான் வந்து பார்த்தேன். ஸோ உன்னை அலர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உன்னை தேடி வந்தேன். ஆனால் வரும்போது தான் உனக்கு நீ ஆபத்தில் இருக்கன்றதே எனக்கு தெரிஞ்சது. அதில் தான் இவ்வளோத்தையும் நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்ற மாதிரி அந்த லேடி வந்துட்டு இப்போ இவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணி விட்டுருவாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் டாட்டா கட்டிட்டு அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புவாங்க. கிளம்பும் போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறது 2 பேரும் தெரியாமல் யோசிச்சுட்டே இருப்பாங்க. அப்போ அடுத்து என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும்போது ஹீரோ என்ன சொல்வார்னா, பெருசாக ஒன்றும் பண்ணாட்டியும் சின்னதாக ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. ஹீரோனுக்கு உடனே சிரிப்பு வர ஆரம்பிச்சிடும். எனக்கு வந்து இந்த பேக்கரி வேலைங்கள்லாம் கொஞ்சம் தெரியும். அந்த மாதிரி ஒரு சின்னதாக பேக்கரி மாதிரி வச்சு ஒன்று ரன் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் எனக்குன்னு ஒரு சொந்த வீடு இருக்குது. அதில் வந்து காசெல்லாம் வாடகை வருது. அதை வச்சு ஒரு சின்னதாக ஒரு வீடு எடுத்து நம்ம தங்குவோம். அப்புறம் ஒரே ஒரு புள்ள பெற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவோம். ஹீரோனுக்கு சிரிப்பாக இருக்கும். ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதோடு வந்துட்டு அப்படியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு ரொம்ப சோகமாக இருக்கும். ஏன் ஒரு புள்ள பத்தாதா, அப்போ 2 புள்ள பெற்றுக்கலாமா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேக்கரி அப்போ பேக்கரி கடையை வச்சு யோசிக்கிறியான்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரா. அதெல்லாம் இல்லை, பேக்கரி கடைலாம் எனக்கு ஓகே தான், ஆனால் ஒரு கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. என்னன்னு கேட்கும்போது கல்லால் நான் தான் உட்காருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்களா. உடனே அட பாவி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒன்றா சேர்ந்துருவாங்க. அப்படி ஒரு ஹாப்பியான எண்டிங்கில் தான் இந்த ட்ராமா இங்கே கம்ப்ளீட் ஆகுது. இந்த ரிவ்யூ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி.